ரைட். நானே ரெக்கார்ட் பண்றேன். ஸோ தட் இட் வில் கெட் ஸ்டோர்ட் இன் த கிளவுட் ரெக்கார்டிங். ஸோ நேத்து ஏன் மிஸ் பண்ணேன்னு தெரியல. வில் சி வாட் ஹேப்பன்ஸ். ஆல் ரைட். ஸோ ஐல் பி டேக்கிங் விஜி ஸ்க்ரீன். ஸோ நேற்று எங்கே ஸ்டாப் பண்ணமோ அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு ரிவைன் போகலாம், ஒரு ஒரு குயிக் ரீகேப். ஸோ நேற்று என்ன பார்த்தோம்னா, ஒரு இன்டர்வியூக்கு பைத்தான் டெவலப்பராக போகும்போது என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஐ ஹவ் டோல்ட் யூ அபவுட் வாட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் என்னென்ன டேட்டா டைப்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற பற்றிலாம் பேசணும். இன்னைக்கு ஃபர்தராக அதே டிஸ்கஷன் தான் போகுது. பட் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட கோட் எப்படி ரன் பண்றது அண்ட் வாட் இஸ் பைசாம், அதில் எப்படி வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம ரெடி பண்றது அப்படின்ற ஒரு சில ஆஸ்பெக்டை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ விஜி யூ கேன் கம் ஆன் டு த ஸ்க்ரீன், ஷேர் த ஸ்க்ரீன், ஓப்பன் அப் அ பைசாம். ஓகே, Okay, just a moment. we are on Viji's screen. Entire screen. Okay. யா, ஸோ கைஸ், நீங்க பைசாம் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் தான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் இதுக்கு பேர் தான் லேண்டிங் பேஜ் அப்படின்றோம். ஐ ரிப்பீட், இதுக்கு பேர் தான் லேண்டிங் பேஜ். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு பைசாம்ல ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம்னு வச்சுக்கோ. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்ன்றது இப்போ நான் சொல்ல போறேன். இப்போ மேல ஒரு நியூ கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. New project, new script, new notebook. நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணணும். Okay. கிளிக் ஆன் நியூ ப்ராஜெக்ட். கைஸ், இங்க தான் ஐ வாண்ட் எவ்ரிபடிஸ் அட்டென்ஷன் ஹியர். ஓகே, ஸோ என்ன சொல்லுதுன்னா, விஜி வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே இட் இஸ் ஷோயிங் யூ த லொகேஷன் வேர் த ப்ராஜெக்ட் இஸ் கோன் கெட் ஸ்டோர்ட். ஸோ சி டிரைவ் யூசர் விஜி அப்படின்ற இடத்துல பைசாம் ப்ராஜெக்ட் அண்ட் பைத்தான் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கு. அது நீங்க வேணான்னு விருப்பப்பட்டா ஃபைல் நேம் மாத்திக்கோங்க. அங்க கிளிக் பண்ணுங்க. யா, லொகேஷன் இருக்கு இல்லையா, அங்க கிளிக் பண்ணுங்க. பேக் ஸ்பேஸ் அடிங்க. அந்த Full. விஜி Full. சிவா இருக்கட்டும். Okay. ஸ்டே, அதை எடுத்துருங்க. யா, இப்போ வந்து நம்மளோட பேட்ச் போட்டுக்கோங்களேன். ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்னு போட்டுக்கோங்க. மோகன்ஸ் பேட்ச் அந்த மாதிரி ஏதாச்சும் அண்டர்ஸ்கோர் பேட்ச், சும்மா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். ஓகே, அப்ப என்ன அர்த்தம், இதுக்கப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து மோகன் அண்டர்ஸ்கோர் பேட்ச் அப்படின்ற இடத்துல இருக்க போகுது. ஓகேவா? அடுத்து கீழே பாத்தீங்கன்னாக்கா இன்டர்பிரட்டர் டைப்னு இருக்கா, அதுல வந்து டிஃபால்ட்டாவே ப்ராஜெக்ட் விஎன்வின்னு இருக்கு. இதுக்கு பேர் தான் வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட். அப்ப என்ன பண்ண போறோம்னா, உங்க லேப்டாப்ல ஆல்ரெடி இருந்த சி டிரைவ் ப்ரோக்ராம் அங்க பார்த்தனா தெரியும் உங்களுக்கு. சி டிரைவ் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் பைத்தான் 314 python.exe இருக்கு. அந்த பாத்துல இருக்கக்கூடிய உங்களோட ஆக்சுவல் பைத்தானோட க்ளோன் எடுத்து இப்ப இந்த ஃபோல்டர்ல வைக்க போகுது. இப்ப புரியுதா என்வரான்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு? இதுதான் பண்ணுது. ஸோ 3.14 அப்படின்ற வெர்ஷன் ஆஃப் பைத்தான் விஜயோட லேப்டாப்ல சி டிரைவ் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அந்த ஃபோல்டர்ல இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து இப்ப என்ன பண்ண போகுதுன்னா, சி டிரைவ் யூசர்ஸ் மோகன் பேட்ச் அப்படின்ற பேட்ச்குள்ள வைக்க போகுது. தட் இஸ் வாட் இட் இஸ் கோன் டு டு. ஓகே, இப்போ கிரியேட் கொடுங்க. கீழே ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கிரியேட். அவ்வளவுதான். ஸோ என்ன ஆகும், ஒரு க்ளோன்டு காப்பி ஸ்லோவா லோட் ஆகும். வெயிட் பண்ணலாம். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, இந்த மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டரை தேவையில்லை. ரைட், ஜென்ரலா ஆட்டோமேட்டிக்கா வரும். வந்துருச்சு பாத்தீங்களா, ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, மோகன் அண்டர்ஸ்கோர் பேட்ச்னு ஒரு ஃபோல்டர் நேம் இருக்கா, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னாக்கா விஎன்வின்னு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், உங்க லேப்டாப்ல இருந்த 3.14 வெர்ஷன் ஆஃப் காப்பி வந்து இப்போ மோகன் பேட்ச் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள ஒரு காப்பியா வந்து விழுந்திருக்கு. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் வாட், யூ ஹாவ் கிரியேட்டட் ஒன் cloned காப்பி ஆஃப் யுவர் 3.14 வெர்ஷன் ஆஃப் யுவர் லேப்டாப் அப்படின்னு சொல்லுது. அப்போ மோகன் இதை நான் ஒரு தடவையும் பண்ணணும் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம 3 மந்த் டிராவல் பண்ண போறோமோ 4 மந்த் டிராவல் பண்ண போறோமோ, நம்மளோட டிராவல் எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிறதுனால இட்ஸ் ஒன் டைம் ப்ராசஸ் தான். அப்போ இப்போ என்ன மாதிரி நீங்க இன்னொரு மிஷின் லேர்னிங் படிக்கிறீங்க, ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறீங்க. அப்போ ஒரு தடவையும் ஒரு பேட்ச் இல்ல ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் நீ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போதும். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ல நீங்க போட்டுட்டு வரலாம். சரி மோகன், நான் main.py என்ற ஃபைல் கிரியேட் பண்ணவே இல்லை, எனக்கு வந்திருக்கு டிஃபைன் பிரிண்ட் ஹாய்லாம் வந்திருக்கு. என்னன்னா ஒண்ணுமே இல்லை,
எப்பவுமே பைச்சாம்ல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னாக்கா அது என்ன ஆகும்னாக்கா டிஃபால்ட்டாவே இந்த மாதிரி ஒரு பேசிக் ஃபைல் நமக்கு காமிக்கும். மோகன் இது தானப்பா ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுக்கும். அதை நீங்க இக்னோர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, அந்த விஎன்வின்னு இருக்குல்ல, அந்த ஆரோ கிளிக் பண்ணிக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில். வி விஎன்வி டாட் வி மோகன் பேட்ச் கீழே இருக்கே. எங்க இதுவா? அதேதான். கிளிக் தட். அதுதான் பண்ணி ஆரோ கிளிக் பண்ணுங்க, அதை ஸ்ட்ரிங் பண்ணுங்க. ம் அந்த ஆரோ இருக்குல்ல பக்கத்துல, சூப்பர். கிளிக் பண்ணிட்டு திருப்பி வந்துருச்சு. க்ளோஸ் பண்ணுங்க. யா ஒரே ஒரே இல்ல எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். ஸ்ட்ரிங் பண்ணுங்க. டோன்ட் எக்ஸ்பேண்ட் தட். மோகன் ஒரே நிமிஷம், குழந்தை மேல தனியா போயிட்டு இருக்கு, நான் போய் கூட்டு வந்துடுறேன். பொங்க பொங்க குயிக். ஓகே. அசால்ட்டா குழந்தை தனியா போகுதுன்னு சொல்றாங்க. விஜி கோ அண்ட் செக். சாரி மோகன், சொல்லுங்க. யா அந்த ஆரோ பிரஸ் பண்ணுங்க. which one? இதுவா? இல்லைங்க, அந்த மோகன் பேட்ச் கீழே இருக்கே அந்த ஆரோ. அந்த ஆரோ, அந்த ஆரோ. எஸ், இது போது. ஓகே, தட்ஸ் இட். ஓகே, தட்ஸ் இட். ஸோ கீழே பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட்டிங் ஸ்கெலிட்டன்ஸ்னு வரும். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா இந்த என்விரான்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு சில பேசிக்கான விஷயங்களை இது செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? எஸ். யா விஜய், யூ கேன் ஸ்டாப். லெட் மீ ஷேர் மை ஸ்கிரீன். skeletons. இது முடிஞ்ச பிறகு என்ன இது மோகன் டிஸ்ப்ளே ஆகும்? லைக் அப்டேட்டிங் இல்ல இல்ல, skeletons அது ஒண்ணு உங்களுக்கு எதுவும் தெரியாது. பேக்ரவுண்ட் நடந்துட்டு இருக்கும். நீங்க இந்த ஸ்கிரீன் தான் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். பட் there are few things that is getting updated at the backdrop of this PyCharm. ஓகே ஃபைன். அப்ப நியூ ப்ராஜெக்ட் இது பண்ணா இது தான் டிஃபால்ட். இது ஃபர்ஸ்ட் டைம் தான், ஒன் டைம் ப்ராசஸ். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் 5 மந்த்தோ 6 மந்த்தோ நம்ம டிராவல் பண்ணக்கூடிய பாத்துல ஒரு தடவை தான் இந்த ப்ராஜெக்ட் கிரியேஷன் பண்ணணும். என்விரான்மெண்ட் ஒரு தடவை தான் கிரியேட் பண்ணணும். ஓகே ஃபைன். ஸோ இந்த 3 months or 4 months எல்லாமே வந்து அந்த மோகன் டாட் பேட்ச் அந்த இதுல தான் வந்து ஸ்டோர் ஆகும். அப்சல்யூட்லி. ஓகே ஃபைன், தேங்க்ஸ். ரைட். ஸோ கைஸ், என்னோட ஸ்க்ரீன்ல வந்திருக்கேன். ரைட், நான் திரும்பவும் விஜய் பண்ண விஷயத்தை நான் பண்றேன். ஸோ என்னோட வந்து பழைய பைச்சாம்னால இப்படி ஒரு ஸ்க்ரீன் வருது. அதுல நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன். நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே எனக்கு என்ன கேட்குதுன்னா என்னோட யூசர் ஹெச்பி டெஸ்க்டாப் அப்படின்னு கேட்குது. இங்க பாருங்க, நானும் அதே மாதிரி டெஸ்க்டாப்ல நம்மளோட பேட்ச் நேம் ஒன்று வைக்கிறேன். மோகன் பேட்ச் ஜான்வரி 2026 அப்படின்னு போடுறேன். இங்க பாருங்க, எனக்கு பைத்தன் என்விரான்மெண்ட்ல 3.12 காமிக்குது. ஓகே, இல்ல எனக்கு வேற வெர்ஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்ல நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த ஆரோ பிரஸ் பண்ணா போதும். இங்க பாத்தீங்களா, என்கிட்ட வந்து வேற ஏதோ ஒரு 3 இருக்கு, 3.14 இருக்கு. ஸோ நவ் இட்ஸ் மை விஷ். எனக்கு 3.12 வேணா 3.12 செலக்ட் பண்ணிக்கலாம், 3.14 வேணா 3.14 செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல மோகன் நான் 3.10 வேணும்னா நீங்க இங்க கிளிக் பண்ணா போதும், அதுவே கூட டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும். அப்ப என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல தான் உங்களுக்கு பைத்தானோட ஆப்ஷன் கேட்கும். நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண இல்லையா, we have to choose the option for which we gonna run the file ன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இங்க சொல்ல வருது. ஸோ இங்க என்ன சொல்றோம், what kind of version that we are trying to choose அப்படின்னு நீங்க நம்ம சொல்றோம். ஸோ அந்த இடத்துல நீங்க 3.10 வச்சுக்கலாம், 3.11 வச்சுக்கலாம். நான் சும்மா 3.2 வச்சுக்கிறேன். விஜய் வந்து கிரியேட் பண்ணும்போது she created with 3.14. இந்த இடத்துல நான் 3.12 கிரியேட் பண்றேன். கிரியேட்டன் பட்டன் கொடுத்த உடனே as you can see விஜய் ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி எனக்கும் குயிக்கா வந்துருச்சு. லுக் அட் தட், விஎன்விஏ கிரியேட் ஆயிருச்சு. தட்ஸ் இட். ஓகே, சரி மோகன், இட் இஸ் ஆல் டன். வேற என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு நாள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் நீங்க என்ன பண்ணணும்னாக்கா ஸ்ட்ரக்சரா நீங்க பண்ணணும். இப்போ நான் இது கிரியேட் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் க்ளோஸ் பண்றேன், இதுவும் க்ளோஸ் பண்றேன். நான் இப்போ ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், போயிட்டு பைச்சாம் ஓப்பன் பண்ணுவேன் என்னோட லேப்டாப்ல. ஓப்பன் பண்ண உடனே இதெல்லாம் என்னோட செட் ஆஃப் பேட்சஸ் தட் ஐ ஹவ் கிரியேட்டட். அதுல நம்மளோட பேட்ச் என்ன, மோகன் பேட்ச் ஜனவரி 2026. இல்ல இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இது லோட் ஆகும். நான் எப்படி
ஃபோல்டர்ஸை நான் கிரியேட் பண்ணுவேன் ஜென்ரலானா. இப்போ நம்ம மந்த் ஜான்வரியில் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு உண்டான ஃபோல்டர் எங்க கிரியேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மோகன் பேட்ச்ல இருந்து ரைட் கிளிக் பண்ணுங்க. அதாவது பேரண்ட் ஃபோல்டர்ல இருந்து ரைட் கிளிக் பண்ணுங்க. நியூ வாங்க. நியூல இருந்து டைரக்டரிக்குள்ள வாங்க. இங்க என்ன பண்ண போறேன்? ஜான் 2026 ஸ்ட்ரக்சரிங் பண்றேன். நாளைக்கு திடீர்னு ஒரு ஃபைல் வேணும்னாக்கா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரா நீங்க போட்டு வச்சுன்னா உங்களால ஈஸியா எடுக்க முடியும். பண்ணிட்டேனா இப்போ ஜான்ல இன்னைக்கு ஒரு டேட்ல இருக்கும் இல்லையா, அப்ப ஜானை ரைட் கிளிக் பண்ணி இன்னைக்கு டே 4 இல்லையா, இப்ப நான் எப்படி போடுவேன்னா டே 4. இன்னைக்கு டேட் என்ன? ஓ இன்னைக்கு பிப்ரவரி வந்துட்டோமா, ஓகே. அப்போ பிப்ரவரின்னு போடுறேன். நியூ ஃபோல்டர் பிப்ரவரி 2026 அப்படின்னு போட்டு இப்போ ஃபிப்ல ரைட் கிளிக் பண்ணி இன்னொரு ஃபோல்டர்ல இன்னைக்கு டே 4 01/02/2026 போட்டு வச்சிரும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்? இங்க எனக்கு ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்க ரைட் கிளிக் பண்றேன். டே 4ல ரைட் கிளிக் பண்ணி நியூவை கிளிக் பண்ணி ஃபிஃப்த் ஆப்ஷன் பைத்தான் ஃபைல் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே. இங்க என்ன? இன்னைக்கு நம்ம பேசிக்ஸ் பார்க்க போறோம். பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸிகியூஷன் அப்படின்னு போட்டு ஸ்டார்டிங்ல எப்பவுமே பைத்தான் போட்டுக்க, தட் வில் ஹெல்ப் யூ. அப்போ இந்த ஃபைலை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், ஓஹோ பைத்தான்ல நம்ம பேசிக் எக்ஸிகியூஷன் பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறேன். ஜஸ்ட் என்டர், நீங்க டாட் py எல்லாம் போட தேவையில்ல. என்டர் மட்டும் தட்டினா உங்களுக்கான பைத்தான் ஃபைல் வந்துடும். புரிஞ்சுதா? ரெண்டாவது, மோகன் நீங்க ஏதாச்சும் இந்த பைத்தான் ஃபைலோட கண்டென்ட் ஷேர் பண்றீங்க, நான் எப்படி கிரியேட் பண்ணணும் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்னா அதே மாதிரி டே 4 ரைட் கிளிக் பண்ணுங்க, நியூ போங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வெறும் ஃபைல் ஆப்ஷன் கொடுத்துட்டு பைத்தான் பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸிகியூஷன். இதுல டெக்ஸ்ட் ஃபைல் ஏதாவது கமெண்ட்ஸ் எழுதுறது, உங்க ப்ராஜெக்ட் பத்தின டிஸ்கஷன் இருந்தா நீங்க யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் இட். ஓகே. திஸ் இஸ் ஹவ் யூ ஸ்ட்ரக்சரைஸ் அ ப்ராஜெக்ட். ஏன் இப்படி பண்றோமோ, நான் இந்த ஃபோல்டர் இல்லாம டைரக்டா ரைட் கிளிக் பண்ணி பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணா எனக்கு ஒர்க் ஆகுது, கண்டிப்பா ஒர்க் ஆகுங்க. பட் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். நம்ம இப்ப இருந்தே ஸ்ட்ரக்சரிங் பண்ண ஆரம்பிச்சுட்டா நாளைக்கு திங்ஸ் வில் பிகம் ஈஸியர் அண்ட் ஹேண்டியர். நம்ம இங்க ஸ்ட்ரக்சரிங் பண்ணாம விட்டுட்டா நாளைக்கு வந்து கம்பெனில போகும்போது இதே பழக்கம் வரும் நமக்கு. ஸோ ஜஸ்ட் டு அட்ரஸ் தோஸ் இஷ்யூஸ் we are doing this kind of an activity. Okay. இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? மோகன் டே 4ன்னு ஒன்னு கிரியேட் பண்ணீங்கல்ல, ம்ஹும். ஒரு direct- அதுல இருந்து மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா once again? இல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து பைத்தான் ஃபைல் வேணும்னா ஃபிஃப்த் ஆப்ஷன், டெக்ஸ்ட் ஃபைல் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். டெக்ஸ்ட் ஃபைல்ல நான் ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்குறேன், ஒரு கண்டென்ட்டோட தியரி சொல்லணும்னாக்கா இந்த டெக்ஸ்ட் ஃபைல் நீங்க நோட் பண்ணிட்டு வரலாம். பைத்தான் கோட் ஆச்சுனாக்கா இந்த ஃபைல்ல நீங்க எழுதலாம். ஓகே, சோ ஃபைல்ன்றது நம்மளோட ரெஃபரன்ஸ் தான். நம்ம ரெஃபரன்ஸ் தான். நீங்க இதுலயே மாதிரி எக்ஸ்டென்ஷன்லாம் போட தேவையில்ல, அதுவே ரெகக்னைஸ் பண்ணிக்கும். ரைட் கிளிக் பண்ணி அந்த நேம் கொடுத்தா மட்டும் போதும். நீங்க எக்ஸ்டென்ஷன் இது பைத்தான் ஃபைல்னா py கொடுக்க தேவையில்ல, டெக்ஸ்ட் ஃபைல்னா txt கொடுக்க தேவையில்ல. ஓகே ஓகே. எஸ். இப்போ அந்த பைத்தான் எக்ஸிகியூஷன் ஃபைலோட கண்டென்ட் எழுதணும் அப்படின்னா லைக் அதுக்கு எப்படி லிங்க் அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஜஸ்ட் பிரிண்ட் விபிஷான் கொடுத்தீங்கன்னா போதும், இட் வில் ஸ்டார்ட் ரன்னிங். இதுதானே கேக்குறீங்க? இல்ல இப்போ லைக் இந்த ஃபைலோட இதுதான் இங்க இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது. இல்லைங்க, இது நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி இங்க போய் ரைட் கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைல் ஓபன் ஆயிடும். ஓகே ஓகே. இதுதானங்க கேட்டீங்க விபிஷா, கரெக்ட் தானே? ஆமா ஆமா. நைஸ். இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும், எல்லாமே என்க்ளோஸ் ஆயிட்டு இருக்கும். ஸோ நாளைக்கு திடீர்னு ரீகலெக்ட் பண்ற பண்ணீங்க, ஐயோ நம்ம போன வாரம் ஏதோ பார்த்தோம்னு சொன்னா நீ டக்குன்னு இப்படி இருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓ நம்ம பிப்ரவரி மாசம் டே 4 அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரிங்ன்றது இப்போ மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பின்னாடி எங்க போனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்போ என் கூடவே சேர்ந்து பண்ணிடுங்க பாப்பா எல்லாருமே. ஜஸ்ட் ட்ரை வித் தட். ஜி எனக்கு அந்த நியூ ப்ராஜெக்ட் மட்டும் விசிபிள் ஆக மாட்டேது, அது எங்க இருக்கும்? ஷேர் பண்றீங்களா? ஷேர் பண்ணுது. யா. ஜி தெரியுதா? எஸ். இல்லைங்க, நீங்க உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாவே என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணுங்க, உங்களோட நியூ டைரக்டரி ஃபிஃப்த் ஆப்ஷன், அவ்வளவுதான். இங்க போயிட்டு நீங்க Feb 2026 போடுங்க. அதுக்கப்புறம் Feb 2026 கொடுத்து
ஓகே. அது நான் பார்த்தேன். பட் இது திருப்பி புதுசா நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா அது எதுல போய் பண்றது? மேல அந்த 4 டேஷ் இருக்கு பாருங்களேன். ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் மேல மேல. ஓகே, நியூ அங்க நியூ ப்ராஜெக்ட். ஓகே. ப்ராஜெக்ட். எஸ். ஓகே ஜி. ஓகே. ஓகேங்க. மோகன், அந்த ஸ்கெலட்டன் இன்ஸ்டாலேஷன் சொல்லுவீங்க, அது எப்போ ஸ்டார்ட் ஆகும்? பை டிஃபால்ட்டாவே ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாலே வந்துருமா? ஆமாங்க. ஒரு டிஃபால்ட் கிரியேட் பண்ணால் வந்துரும். பட் அந்த ஸ்கெலிட்டன் நமக்கு தேவையும் இல்ல. அது வந்து சில சில பைச்சாம்ல வந்து டிஃபால்ட் ஆப்ஷன் கேட்கும். டு யூ வாண்ட் டு கிரியேட் மெயின் ஃபைல் ஆஸ் அ சாம்பிள்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வரும். சம்டைம் வந்து சில பைச்சாம் என்னோடது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி மெயின்ன்றது கிரியேட் ஆயிருக்காது. ஸோ அது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை சுகுமார்ஜி. நைஸ். ஓகே, நான் திரும்ப ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். அண்ட் மற்றவங்களுக்கு ஓகேவா? விபிஷாஜி, நிவேதாஜி. ஸ்மால் டவுட். இப்போ கண்டிப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த இன்டர்பிரட்டட் டைப்ல வந்து ப்ராஜெக்ட் என்வரான்மெண்ட், யூவி, பேஸ், கோண்டா, கஸ்டம் என்வரான்மெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன டிஃபரன்ஸ்? அதெல்லாம் என்னன்னா டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். சில கம்பெனில பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோண்டா என்விரான்மெண்ட், அனகோண்டா என்விரான்மெண்ட் அப்படின்வாங்க. அதுதான். பட் நம்ம அதை பத்தி ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. நமக்கு தேவை ஒரு வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட். அதை நீங்க கம்பெனிக்கு போனாலும் வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் தான் கிரியேட் பண்ணுவோம். ஓகே. எஸ். நல்ல கேள்விங்க. அப்ரிஷியேட் தட். மக்களே, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த கிளாஸ் வந்து எல்லாருமே பர்சனலா தான் கத்துக்கிறோம். எவ்ரிபடி நோஸ் மீ வெரி வெல் அண்ட் சோ டு மீ as well. ஸோ அதனால இங்க யாரும் ஐயோ இந்த டவுட் கேட்டா அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, இந்த டவுட் சென்சிபிளான டவுட்டாலும் நினைக்காதீங்க. கேட்டுடுங்க. ஏன்னா நீங்க மற்ற இன்ஸ்டியூட்லாம் போய் கத்துக்கும் போது எஸ் தேர் வில் பி ஆல்வேஸ் இஷ்யூ இல்லையா? இது கேட்கலாமா வேண்டாமா, ஒரு கிளாஸோட டைம் வேஸ்ட் ஆயிடுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும். அதனால தான் நான் சொல்லிட்டேன், நான் வந்து 3 மந்த்ல முடிப்பேன், 4 மந்த்ல முடிப்பேன்லாம் கிடையாதுங்க. நம்ம டிராவல் பண்ணிட்டே போவோம். ஒரு கட்டத்துல ஐ நோ தட் யூ ஹேட் டன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க போகலாம். ஓகே, ஸோ அதனால டைமை பத்திலாம் வரி பண்ணாதீங்க. ஸ்லோ ஆனா ஸ்லோ ஆயிட்டு போட்டோம். கீப் யூர் செட்டப் ரெடி. நான் ஆக்சுவலாக மொபைலில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் சிஸ்டமில் இது பண்ணல. ஸோ என்னால் இது பண்ண ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியாது. இட்ஸ் தட் ஓகே? ஃபைன்ங்க, அப்சல்யூட்லி ஃபைன். அதாவது இந்த கிளாஸோட பெனிஃபிட்ஸ் நீங்களா இருக்கணும். மோன் எனக்கு எல்லாம் ஓகே தான், ஐ எம் ஃபைன். நீங்க அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு ரிலாக்ஸ்டா உட்காந்து ட்ரை பண்ணலாம். அப்சல்யூட்லி ஃபைன். ஓகே. எஸ். நான் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்றேன். இந்த செட்டப் ரெடி ஆயிருச்சுன்னா சொல்லுங்க, வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். பைத்தன் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்குமா? கொஞ்சங்க, கொஞ்சம். கொஞ்சம். எஸ் ஓகே. எஸ் எஸ் எஸ். அதே மாதிரி ரேம் சப்போஸ் நீங்க 8 GB வச்சிருந்தீங்கன்னா மாட்டோம். இல்ல, அது நான் ஆல்ரெடி அப்கிரேட் பண்ணிட்டேன். 16க்கு அப்கிரேட் பண்ணிட்டேன். சூப்பருங்க. அப்ப பைச்சாம் ஜென்ரலா கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா எனக்கு குயிக்கா வந்துருச்சு. விஜய்க்கே பாத்தீங்கன்னாக்கா இட் டுக் லாட் ஆஃப் டைம் டு லோட் த பேஸ் ஃபோல்டர். இட் ஆமா, ஹேப்பன்ஸ். ஆக்சுவலி டெஸ்க்டாப்ல வந்து இந்த மவுஸ் கர்சர் ஸ்பீடா இருக்கு. இந்த பைத்தம் இந்த இருக்கும் அப்ளிகேஷனுக்குள்ள மட்டும் ஸ்லோவா இருக்கு. இருக்கும் இருக்கு. இது ஒரு டைம் 2 டைம் தாங்க. அதுக்கப்புறம் அது கேட்ச்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஓகே. ப்ராப்ளம் இல்லை. மக்களே டன் போலாமா? ஃப்ரம் மை சைடு ஜி. தேங்க்யூங்க.
Rest of you, Nivetha ji, Asha ji, Lama. I'm done, Mohan. I'm also done. Super. Right. நான் இப்போ நோட் நான் பண்ணிட்டு இருக்கேன் மோகன், அப்புறம் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட் டெஃபினட்டா கைஸ், இப்படியே நீங்க பண்ணலாம். என் கூட உங்களால இன்ஸ்டன்டா போட முடியலன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க, நோட்ஸ் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க, வீட்ல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களோட ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஷேர் பண்ணி குரூப்ல போடுங்க. நான் இல்லாட்டி மக்கள் யாரா இருந்தா they'll definitely help you. ஓகே, இப்போ முடிச்சிட்டோம். இப்போ பைத்தான் ஃபைல் இருக்கு. ரைட், இதுதான் பைத்தான் ஃபைல். ஓகே, இங்க என்ன இது எல்லோ கலர்ல வருது அப்படின்னு பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வராது எல்லோ கலர்ல, ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ இது ஒரு பைத்தான் ஸ்கிரீன் இல்லையா. இந்த பைத்தான்ல நான் ஏகப்பட்ட கோட் போடுவேன். அந்த கோட் வந்து சம்டைம் கரெக்டா இருக்கும், இல்ல நான் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணாம போட்டிருப்பேன். ஸோ முதல்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. என்ன ப்ராக்டிஸ்னா, உங்க லேப்டாப்ல பைச்சாம்ல போயிட்டு செட்டிங்ஸ்ல போங்க. செட்டிங்ஸ்ல போயிட்டு பிளக்இன்ஸ்னு இருக்கும். ஐ ரிப்பீட், இப்போ என்னோட மேக்கா இருக்கிறதுனால இந்த பக்கம் இருக்கு, உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கும், பைச்சாம்னு இருக்கா. இங்க போயிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னாக்கா பிளக்இன்ஸ்னு இருக்கும். இந்த பிளக்இனை கிளிக் பண்ணுங்க. இந்த பிளக்இனை கிளிக் பண்ணிட்டு இந்த சோனார் கியூபு இல்ல இந்த பைலின்ட்டு இதெல்லாம் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி, என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, இன்ஸ்டால் பண்ணி கோட் சாட் ஜிபிடி மாதிரி கோட் ஜிபிடின்னு இருக்கு. இதை இன்ஸ்டால் பண்ண உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்க கோட்ல நீங்க ஏதாச்சும் குறைகள் இருந்தா அது உங்களுக்கு ஹைலைட் பண்ணும். மோகன் இந்த வேரியபிள் நேம் வந்து பெட்டரா பண்ணு, மோகன் நடுவில் ஒரு ஸ்பேஸை விடு, மோகன் கடைசியில ஒரு 2வது லைன் எம்டியா விடு, இந்த லைன் வந்து எதுக்கு நீ போட்டிருக்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணும். இதுக்கு பேர் தான் பிளக்இன்ஸ். இதை நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோட கரியர்ல ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி நானா கஷ்டப்பட்டு கோட் போட்டு ஐ வில் பி had a lot of issue. பட் இப்போ என்ன ஆகும் எனக்கு, நாட் நோ. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்க பாருங்க, இந்த எல்லோ கலர்ல வச்சா அது என்ன சொல்லுது, ஃபைண்ட் அ நியூ லைன் மிஸ்ஸிங். இப்போ பாருங்க, ஒரு லைன் போடுறேன், அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இது எரர் இல்லை, இந்த எல்லோ கலர்ல வந்தா எரர் கிடையாது, பட் இட் வில் கிவ் யூ மிஸ்ஸிங் மாடியூல் டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங். இது போக போக உங்களுக்கு தெரியும். பட் இப்போதைக்கு பிளக்இன்ஸ்னா என்ன, நீங்க டைப் பண்ணக்கூடிய கோடை இன்னும் பெட்டரா ஆக்குறதுக்காக நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு 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 ஹெல்ப்பர்னு வச்சுக்கலாம் நீங்க. ஓகே, பட் இது ஒரு லைன்னால உங்களுக்கு பெருசா இங்க இங்க நிறைய காமிக்குது பாருங்க, மிஸ்ஸிங் மாடியூல் டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங், பைலின் மிஸ்ஸிங், இதெல்லாம் ஓகே. ஓகே ரைட், எப்படி மோன் இந்த கோடை ரன் பண்றது? ஓகே, திரும்ப ரைட் கிளிக் இல்ல டபுள் கிளிக் பண்றேன். இந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணணும். நீங்க சீக்வல் மாதிரி செலக்ட் பண்ணி ரன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பைத்தான் ஃபைல ரைட் கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாக்கா ரன் ஆயிடும். கீழே விபிஷான் வந்துருச்சு. இல்ல இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுங்க, மோகன் அப்படின்னு போட்டு ரன் பண்ணுங்க, 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். ஓகே, மோகன் 2த்துக்கு நடுவில் நான் ஒரு பிரிண்ட்ல ஏதாவது டேஷ் மாதிரி போடணும்னாக்கா ஜஸ்ட் இப்படி டேஷ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ரைட் கிளிக் அண்ட் ரன், எப்பவுமே இந்த ரைட் கிளிக் அண்ட் ரன் ஹேபிட்டை வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை நீங்க உங்களோட பைத்தான் ஃபைல ரன் பண்ணீங்கன்னா இங்கேயே வந்துடும், இந்த கிரீன் கலர் பட்டனும் பிரஸ் பண்ணலாம். பட் மக்கள் எதுல தப்பு பண்ணுவாங்கன்னா, இங்க பாருங்க, நான் டே 4க்கு போறேன், அதுல இன்னொரு பைத்தான் ஃபைலை நான் கிரியேட் பண்றேன், பைத்தான் பேசிக்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ்னு போடுறேன். அப்போ இங்க ஒரு ஃபைல் இருக்கு, print welcome to my python classes அப்படின்னு போட்டு இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்றேன். இப்போ இதனோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். அப்போ இங்க நான் ரன் பண்ண உடனே இங்க என்ன ஆச்சு, இந்த ஃபைல் வந்து இந்த ஃபைலோட நேம்ல வந்திருக்கு. சம்டைம்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட ஸ்கிரீன்ல இந்த இடத்துல இருப்பாங்க, ஆனா இங்க பிரஸ் பண்ணுவாங்க கிரீன் கலர். அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கா இருக்கும், என்னடா அது என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல விபிஷா மோகன் இருக்கு, பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெல்கம் டு மை பைத்தன் கிளாஸ் வருதுன்னு கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அப்போ நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும், இந்த இடத்துல கிரீன் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்றீங்கன்னா அந்த கிரீன் கலர் பட்டனுக்கு நிகரா செலக்டா இருக்கக்கூடிய பைத்தான் ஃபைல் என்னன்றது புரிஞ்சுக்கணும். மோன் இது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு, நான் என்ன பண்ணலாம், வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? நான் இருக்கு, இந்த ஆரோவை ப்ரெஸ் பண்ணி கரண்ட் ஃபைலை செலக்ட் பண்றீங்க. அப்போ என்ன அர்த்தம், எந்த ஃபைலை நீங்க மூவ் பண்றீங்களோ அந்த ஃபைல் தான் ரன் ஆகும். ஸோ தீஸ் ஆர் வேரியஸ் வேஸ் ஆஃப் எக்ஸிகூஷன். ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணலாம், மேலே கிரீன் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே போயிட்டு நீங்கள் ஃபைலை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிரச்சனை வேண்டாம்னா ஜஸ்ட் எப்பவுமே இந்த கரண்ட் ஃபைலை வச்சுட்டு யூ கேன் ஸ்டார்ட் ரன்னிங் யுவர் பைத்தான் ஃபைல். திஸ் இஸ் த பேசிக் வே ஆஃப் எக்ஸிகூஷன். புரியுதா?
எஸ் மோகன் புரியுது. வெரி குட். ரெஸ்ட் ஆஃப் யூ? எஸ் மோகன். நைஸ். மோகன், ஒரு ஸ்மால் டவுட். எஸ். நீங்க வந்து அந்த பிளகின்ஸ்ல போயிட்டு இன்ஸ்டால் இது கொடுக்க சொன்னீங்கல்ல, ம் அதுல வந்து கோட் ஜிபிடில வந்து 2 ஆப்ஷன் எனக்கு இன்ஸ்டால் இதுல காட்டுது. ஏஐ அசிஸ்டன்ட் ஒன்னு, தென் கோட் ஜிபிடி சாட் அண்ட் ஏஐ ஏஜென்ட் அந்த இது ரெண்டுமே காட்டுது. போடலாம், தப்பே இல்ல. யூ கேன் ஹேவ் n நம்பர் ஆஃப் plugin, பிரச்சனையே இல்ல. ஓகே ஃபைன். இதுல டிஃபால்ட்டா இந்த ஆனா இதுல இருக்கணும்னு ஏதாவது இருக்கா? டிஃபால்ட்டா இல்ல, பட் கம்பெனிஸ் ரெகுலரா யூஸ் பண்ண இந்த சோனார் கியூபுங்க. இங்க இருக்கு பாத்தீங்க, சோனார் கியூப், QUBன்னு இருக்கும். இது வந்து நிறைய இடத்துல கம்பெனிஸும் பயன்படுத்துறாங்க. சோனார் கியூப்ன்றது மோஸ்ட் டெக்னிக்கலி சஜஸ்டட் பிளகின் ஃபார் பைத்தான் வந்து சோனார் கியூப் ஃபார் ஷோர். ஓகே ஃபைன். நைஸ், நல்ல கேள்வி, ஐ அப்ரிஷியேட். ரைட், இப்போ நான் திருப்பி இது க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் ஃபங்க்ஷனல் ரெண்டுமே சேம் தானே அது? சோனார் கியூப் அண்ட் சாட் கோட் ஜிபிடி. இது ஒரு இன்டெலிஜென்ஸ் கொடுக்கும், அது வேற மாதிரி இன்டெலிஜென்ஸ் கொடுக்கும். இது ஒரு சின்ன பெட்டர்மெண்ட் கொடுக்கும். இப்போ எப்படி சாட் ஜிபிடி ஜெமினைன்னு இருக்கு, ரெண்டுமே ரெஸ்பான்ஸ் தான் பண்ணுது. பட் அவன் வச்சிருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் எது மாதிரி கொடுக்குதோ அதுக்கேற்ற பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, சேம் திங். பட் போத் லைக் சோனார் கியூப் அண்ட் கோட் ஜிபிடி இஸ் கோனா ஹெல்ப் யூ ரைட் அ பெட்டர் கோடுங்க. Okay, we can have 2 plugins also, right? Same We time. can have n number of plugin, doesn't even matter. எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, பட் அந்த சப்போஸ் இப்போ கோட் ஏதாவது தப்பாக போட்டோம் அப்படின்னா கரெக்ஷன் வந்து எந்த பிளகின் கொடுக்கணும், எப்படி ஃபைண்ட் அவுட் அதுல பண்ணுறது? தெரிஞ்சிடும் உங்களுக்கு, அங்கேயே காமிக்கும். இப்போ நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இது போனீங்கன்னாக்கா சோனார் கியூப் மாதிரி நோ ஃபோக் எதுவுமே இல்லைன்னு சொல்லுது. இது வேற ஒன்று, பட் அது நமக்கு தேவையில்லை. யார் எந்த பிளகின்ஸ் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்ற பத்தி நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் நான் ஜென்ரலாகவே நிறைய போட்டு வச்சுப்பேன். ஓகே ஸோ இல்லமோ நான் ஒன்னுத்துல மெயின்டைன் பண்ண விருப்பப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கோ ஃபார் சோனார் கியூப், which is something very technically accepted by developers across the globe. Okay, Gopalji. ஓகே ஜி. Super. So this is how you run a code. இது என்ன மோகன்னா ஃபங்க்ஷன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் என்னன்னா anything that has parenthesis after the name is called function. Okay, function may also be called as model. Okay, இப்போ பாருங்க, print is a function. ஏன்னா printன்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு parenthesis வருது. ஓகே, இந்த மாதிரி length அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன், டைப் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நாளைக்கே இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க கை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா பக்கத்துல இப்படி ஒரு பெராந்திசிஸ் போடுறது பெட்டர். பெராந்திசிஸ்ன்றது இதுதான் சொல்ல வரேன். இந்த மாதிரி பெராந்திசிஸ் போட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லென்த் இஸ் அ ஃபங்க்ஷன், டைப் இஸ் அ ஃபங்க்ஷன், பிரிண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்பப்போ ஸ்பெல் செக் பண்ணிக்கோங்க, நான் ஃப்ளோவில் அப்படியே போடுவேன். மாடல் இல்லை, மெத்தடுன்னு சொல்லுவாங்க. மெத்தடுனா இன்பில்ட். அதாவது ஜென்ரலா என்னன்னா ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் அ மெத்தடுங்க. பட் பைத்தானா கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் மெத்தடுங்க. நம்மளா கிரியேட் பண்ண அதுக்கு பேர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் பேசிக்கா நேம் சேம் தான். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்கு, யாருக்குமே தெரியாது. ஓகே, ஜஸ்ட் மேக் அ நோட் ஆஃப் இட். மெத்தட் அண்ட் ஃபங்க்ஷன் ஆர் சேம், பட் ஜென்ரலா ஃபங்க்ஷன்ன்றது ரிப்பீட்டடா நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா? குழா திருப்புனா தண்ணி வரும்ன்றது குழாவோட மெக்கானிசம், அதனோட ஃபங்க்ஷன். அந்த தண்ணியை நான் குடத்துல கொண்டு போறேன்னா டம்ளர்ல எடுக்கிறேன்னா என் வேலை, பட் அது அதனோட ஃபங்க்ஷன் என்ன, இட் டஸ். அப்போ ஃபங்க்ஷன் என்ன, அதுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலை. வேக்யூம் கிளீனர், அதனோட ஃபங்க்ஷன் என்ன, இட் டஸ் த வேக்யூம் இல்லையா, கிளீன் பண்ணும். அண்ட் சென்சார்னா என்ன, மூவ்மெண்ட் இருந்தா சென்ஸ் பண்ணும். ஸோ ஃபங்க்ஷன்ன்றது ப்ரீடிஃபைன்டா அதோட வேலை செய்ய வைக்கிறதா ஃபங்க்ஷன். அந்த வேலையை பைத்தானா செய்ய வச்சிருந்தா அதுக்கு பேர் மெத்தடனும், அதே மாதிரி ஃபங்க்ஷனை நான் உருவாக்கிறது அதுக்கு பேர் ஃபங்க்ஷனும் நம்ம ஜென்ரலா சொல்லுவோம். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஆல்ரைட், அடுத்து போலாமா? மோகன், ஸ்மால் டவுட். அந்த பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு ரீஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ வேண்டான்னு சொல்லுங்க. ரீஸ்டார்ட்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் இல்ல, இந்த பைச்சாம க்ளோஸ் பண்ணி ஓபன் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஐடிஇ காட்டுது ஆப்ஷன். தட் மீன்ஸ் பைச்சாம ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுது, அதாவது க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ண சொல்லுது, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஃபைன். யூ கேன் டூ இட் லேட்டர். ஓகே ஓகே குட். யா, அதே மாதிரி நோட்டு 99% all the inbuilt methods will be in smaller cases. Okay. And of course Python is case sensitive. ஸ்மாலும் கேபிட்டலும் சென்சிட்டிவா பார்க்கும். ஸ்மாலை டிக்ளேர் பண்ணீங்கன்னா ஸ்மால்ல மட்டும் போடுங்க, கேபிட்டல் டிக்ளேர் பண்ண கேபிட்டல் மட்டும் போடுங்க. இன்பில்ட் இல்ல, இன்பில்ட் மெத்தட்ஸ். ஆல் குட், போலாமா? மக்களே, அடுத்த கட்டத்துக்குள்ள நகர்த்தலாமா? எஸ் ஜி. குட். நிவேதா ஜி, ஆஷா ஜி, Yeah, continue பண்ணலாமா? சூப்பர். இப்போ I'm going to create another text file which I'm going to explain you data types and ensure that Python file இருக்கட்டும், text file இருக்கட்டும், smaller cases handle பண்ணுங்க. ஆல் ரைட். ஸோ நேற்று லைட்டாக ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா டேட்டா டைப்ஸ் பற்றி. இன்னைக்கு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ப்ரோக்ராமேட்டிக்காக பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா டைப்ன்றது என்ன? நேற்று பார்த்த மாதிரி பிரைமரி டேட்டா டைப்ஸ்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா மியூட்டபிள் அப்படின்னு இருக்கும். மியூட்டபிளில் லிஸ்ட்டு, டிக்ஷனரி இருக்கும். இம்மியூட்டபிளில் டூப்பிள்ஸ், ஸ்ட்ரிங்கு, நம்பர்ஸ்ன்னு இருக்கும். அது என்னடா அது மியூட்டபிள் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. any object that can be modified by its index position. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் அதனோட இண்டெக்ஸ் பொசிஷன்ல மாற்ற முடியும்னா அதுக்கு பேர் இம்யூட்டபிள். என்னன்றது நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்க போறோம். பட் இன்டர்வியூக்காக இப்போ நான் ஒரு ஆன்சர் மட்டும் தரேன். வாட் இஸ் இம்யூட்டபிள்? விச் இஸ் குவைட் ஆப்போசிட். anything is a poor English இல்லையா? So any object that cannot be modified by its index position is called immutable. மாறக்கூடிய தன்மை இருந்தா அதுக்கு பேர் இம்யூட்டபிளும், மாறக்கூடிய தன்மை இல்லைன்னா அதுக்கு பேர் இம்யூட்டபிள் அப்படின்றோம். அப்போ இந்த டியூபிள் ஸ்ட்ரிங் நம்பர்ஸ்ன்றது ஒரு தடவை டிக்ளேர் பண்ணிட்டா யாராலையும் மாற்ற முடியாது. பட் லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரியை மாற்றலாம். எப்படி மாற்றலாம், எதை வச்சு மாற்றலாம் இப்போ வேண்டாம், பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஆல் ரைட். அடுத்து we have something called secondary data type. செகண்டரி டேட்டா டைப்ல செட்டு, ஃப்ரோசன் செட்டுன்னு இருக்கு. இதை பத்தி நம்ம ஃபோக்கஸ் பெருசா பண்ண மாட்டோம். பட் நாளைக்கு இன்டர்வியூல கேட்டா கேட்கலாம். செகண்டரி டேட்டா செட் அண்ட் ஃப்ரோசன் செட்டுன்னு சொல்லுங்க. ஓகே, இப்போ இதுல ஹையரார்க்கியில் நம்ம எது படிப்போம்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் படிப்போம், லிஸ்ட், டூப்பிள்ஸ், டிக்ஷனரி, இப்படிதான் நம்ம படிக்க போறோம். ஓகே, நம்மளோட ஃபோக்கஸ். ரைட். ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னாக்கா இப்போ ப்ரோக்ராமேட்டிக்கா போலாம். இங்க பாருங்க, வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு
பைத்தான் ப்ரோக்ராமிங். ஓகே, இப்போ இந்த இடத்துல பைத்தான் ப்ரோக்ராமிங்ன்றது கண்டென்ட். இப்படி ட்ரிபிள் கோட் போட்டிட்டு அதுல நீங்க கமெண்ட் லைன் மாதிரி எழுதிக்கலாம். ட்ரிபிள் கோட்ஸ், ஐ ரிப்பீட் பண்றேன், ட்ரிபிள் கோட்ஸ் போட்டீங்கன்னா அதுக்கு பேர் கமெண்ட் லைன் செக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, எதுக்காகனா நீங்க பைத்தான் கோடு போட போட அதை பத்தி ஏதாவது கமெண்ட்ஸ் எது விருப்பப்பட்ட ட்ரிபிள் கோட்ஸ்குள்ள போடுங்க. அப்ப அந்த ட்ரிபிள் கோட்ஸ்குள்ள போடுறதால என்ன உங்களுக்கு பயன் கிடைக்குன்னா அது எக்ஸிக்யூட் ஆகாது. இப்ப பாருங்க, சும்மா ஹலோன்னு போடுறேன், இந்த இடத்துல பிரிண்ட் வேரியபிள்னு போடுறேன். இப்ப நீங்க போட்டு ரன் பண்ணீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் தான் வரும், இந்த ஹலோ வராது. ஏன் வராது? பைத்தான் கோல இந்த மாதிரி ட்ரிபிள் கோட்ஸ்குள்ள ஏதாவது போட்டீங்கன்னாக்கா இட் won't be பார்ட் ஆஃப் த எக்ஸிகியூஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன சொல்ல வரேன், இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்ட்ரிங். இதுதான் ஸ்ட்ரிங். வேரியபிள்னு இருக்கு இல்லையா, இது என்னது? இதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட். ஈக்குவல் டு இருக்கு இல்லையா, அது என்னது? அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்ற கண்டென்ட் வேரியபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட். வாட் இஸ் ஆப்ஜெக்ட்? ஆப்ஜெக்ட் இஸ் எனிதிங் தட் கேன் பி ஸ்டோர்ட் வித் ஆர் தட் இஸ் ஆக்குபைங் த மெமரி. நான் ஒரு ஆப்ஜெக்ட், ஏன்னா என்னோட வீட்டில் நான் உட்காந்துருக்கு இல்லையா, நான் ஒரு ஆப்ஜெக்ட், நீங்க ஒரு ஆப்ஜெக்ட், ஏன்னா நீங்க உங்க வீட்டில் உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்களோட பொசிஷனை நீங்க ஹோல்ட் பண்றீங்கன்னா நீங்க ஒரு ஆப்ஜெக்ட். அதே மாதிரி தான் இப்போ பைத்தான் ப்ரோக்ராம்ன்றது வேரியபிள் அப்படின்ற மெமரியில வந்து ஸ்டோர் பண்ணிருக்கிறதுனால இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் எனிதிங் தட் ஆக்குபைஸ் மெமரி. ஓகே, அப்போ இது ஸ்ட்ரிங். எதை ஸ்ட்ரிங்னு சொல்றோம்? இங்க பாருங்க, string is anything that has enclosed either double or single or triple quotes with the assignment. ஓகே, அப்போ இப்போ இதுவும் ட்ரிபிள் கோட் தான் போனா, அந்த ட்ரிபிள் கோட் போட்டிருக்கோம், ஆனா அது எங்கேயுமே நான் அசைன் பண்ணல. பட் இந்த இடத்துல டபுள் கோட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு அதை நான் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். அப்ப கண்டென்ட் இஸ் அசைன்டு டு த கண்டெய்னர், டேட்டா இஸ் அசைன்டு டு த ஆப்ஜெக்ட். இது வந்து பொருள், இது பொருள் வைக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் திஸ் இஸ் கண்டென்ட், இது ஒரு கண்டெய்னர். இன்னும் டெக்னிக்கலா பேசினா இது டேட்டா, இந்த டேட்டா ஸ்டோர் பண்ணுற ஆப்ஜெக்ட். ஓகே, இதுதான் வந்து பேசிக் ரெப்ரசன்டேஷன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம எடுத்த உடனே நம்ம ராக்கெட் சயின்ஸ் மாதிரி போட்டா பிரோஜனமே இல்லை. லுக் அட் தட், ஜஸ்ட் ஒரு 2 லைன் கோட்ல எவ்வளோ விளக்கம் இருக்கு பாத்தீங்களா? ஜஸ்ட் நோட் இட் டவுன். கேள்வி இருந்தா கேளுங்க. அப்போ சிங்கிள் கோட்ஸ்குள்ள இருக்கிறது அது என்ன? அதுவும் பைத்தான். That's what I'm telling. String is anything that can be enclosed with either a double or a single or a triple quote. ஆனா ஏன் வந்து ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் இப்படி ஒரு 3 விதமான பரிமாணங்களை நம்ம பயன்படுத்துறோம்னா நான் சொல்றேன், அடுத்த வரப்போ சொல்றேன். ஏன் வந்து ஸ்ட்ரிங்கு மட்டும் சிங்கிள் கோட்லயும் போடலாம், டபுள் கோட்லயும் போடலாம், ட்ரிபிள் கோட்லயும் போடலான்றதை நான் போக போக சொல்லித்தரேன். ஓகே, பட் இப்போ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? ஸ்ட்ரிங் இஸ் எனிதிங் தட் கேன் பி ரெப்ரசன்டட் பை சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட் ஆர் ட்ரிபிள் கோட்ஸ் ஆன் எய்தர் சைடு. அப்படி வச்சா போதும். புரிஞ்சுச்சா? ஓகே ஓகே. நைஸ். மோகன், சொல்லுங்க சிந்து. ஸ்ட்ரிங்ல எதனால கொடுக்கலாம்ன்றீங்களா? சோ நம்பர்ஸ், டெசிமல்ஸ் அந்த மாதிரி எது கொடுத்தாலும் நீங்க நம்பர்ஸ் கொடுத்து ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்து எது கொடுத்து தெரியாம முன்னாடி பின்னாடி டபுள் கோட்டோ சிங்கிள் கோட்டோ ட்ரிபிள் கோட் போட்டீங்கன்னா உங்க பைத்தான் அத ஸ்ட்ரிங்கா தான் பார்க்கும், நோ மேட்டர் வாட். ஓகே, அந்த ஒரு லென்த்தி பேரா கொடுக்கறோம் அப்படினா அதுக்கு ட்ரிபிள் கோட்ஸ் இல்ல, அதுக்கு ட்ரிபிள் கோட்ஸ் போட்டுட்டு
ஒரு சின்ன இதுக்கு வந்து டபுள் கோட் சிங்கிள் கோட் மிக்ஸ் பண்ணி போட்டா அது எப்படி எடுத்துக்கிறோம்? அதுவும் அது அடுத்து அதான் நம்ம சொல்ல போறோம். நான் சொல்லித் தரேன் அது. ஓகே ஃபைன். எஸ். மோகன், இப்போ இன்டிஜர் வேல்யூவை வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுத்தோம் அப்படின்னா அது கம்ப்யூட்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? ஸ்ட்ரிங்கு தான். நோ அது மேட்டர் வாட்டுங்க. டபுள் கோட்ஸ்ல தெரியாம போட்டுட்டால் அது ஸ்ட்ரிங்கு தான். அது நம்பர்ஸா இருக்கலாம், டெசிமலா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டரா இருக்கலாம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் டபுள் கோட், ட்ரிபிள் கோட், சிங்கிள் கோட்ல போட்டீங்கன்னாக்கா தட் இஸ் ஸ்ட்ரிங்குங்க. அப்ப நம்பர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும், இன்டிஜர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே. எஸ். அஜய், இந்த பைத்தான் டேட்டா டைப்ஸ் அந்த இதுக்கு போக முடியுமா? ஓகே. ஓகே சரி, ஓகே. ஜஸ்ட் நோட் பண்ணுறது கேட்டேன். நான் அனுப்பிடுறேன். இந்த ஃபைல்ஸ் தான் உங்களுக்கு கிளாஸ் முடியும் போது எல்லாம் அனுப்பிடுறேன். ஓகே ஜி. சில ஒரு தடவை எழுதிட்டா ஒரு ஜஸ்ட் இங்கே ரெஜிஸ்டர் ஆகும் மைண்டில். யா தப்பு இல்லை, தப்பு இல்லை, தாராளமா. இந்த ஸ்கிரீன்ல இருக்குவா நானு? அது நோட் பண்ணிட்டேன். சூப்பர். ஓகே, இதை ரன் பண்ணுங்க. போலாமா? Yeah, Mohan, proceed. சூப்பர். ரெஸ்ட் ஆஃப் யூ? Yeah, Morgan, you can go ahead. நைஸ். ஓகே ஜி, போகலாம். மோகன், இது வந்து நீ ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டேன், பட் நான் உன்னை நம்ப தயாரா இல்லை. அந்த ஸ்ட்ரிங்ன்றதை மிஷினை சொல்ல வைக்க முடியுமானா தாராளமா முடியும். எப்படின்னா, இந்த பிரிண்ட் கீழே இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட்னு போட்டு அந்த பிரிண்ட்டுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன், அதுக்கு பேரு டைப். டைப்னா என்ன? டு செக் வாட் டைப் ஆஃப் டேட்டா இட் இஸ். அதுக்குள்ள அந்த வேரியபிள் VAR கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணும். எதை பிரிண்ட் பண்ணும்? டைப்பை பிரிண்ட் பண்ணும். எதனோட டைப்பை பிரிண்ட் பண்ணும்? வேரியபிளோட டைப்பை. இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. இது வந்து பைத்தான் ப்ரோக்ராம்ன்றது அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணிட்டு அது என்ன டைப் நமக்கு கீழே அழகா சொல்லி தருது, விச் இஸ் அ ஸ்ட்ரிங் டைப் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் டைப் செக் எனி வேரியபிள். அடுத்த கேள்வி கேட்டாங்க இல்லையா, மோகன் நம்பர்ஸ் எப்படி மோகன் அப்படின்னா, இதை முடிங்க, அடுத்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபார் நம்ம ரெண்டு ஃபங்க்ஷனை பார்த்துருக்கோம், பிரிண்ட் ஃபங்க்ஷன், டைப் ஃபங்க்ஷன். நாளைக்கு இன்டர்வியூல கேட்பான், உனக்கு இன்பில்ட்டா பைத்தான்ல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னா இதெல்லாம் சொல்ல ஆரம்பிங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இங்க ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் போட்டு வச்சுக்கோங்க. பைத்தான் மெத்தட்ஸ் அப்படின்னு போட்டு பிரிண்ட் டைப் இப்படி நீங்க தனித்தனியா போட்டு வந்தீங்கன்னாக்கா பின்னாடி உங்களுக்கு இன்டர்வியூ போகும்போது ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. இங்க பாருங்க, இந்த இடத்துல எல்லோவா இருக்கா, நான் அந்த எல்லோ கலர் மேல வச்சு அது என்ன சொல்லுது, சம்பந்தமெல்லாம் எதுக்கு மோகன் போட்டிருக்கு, இது தேவையில்லைன்னு சொல்ல. அஃப்கோர்ஸ் இது தேவையில்லை, பட் உங்களுக்காக நான் ட்ரிபிள் கோட்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். பட் ஸ்டாண்டர்ட்ல பார்க்கும்போது இது தேவையில்லைன்னு சொல்லுது. ஓகே, இப்போ நான் ஒரு லைன் மட்டும் ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அது எப்படி பண்ண முடியும்? தட் இஸ் த ப்ராப்ளம் வித் பைத்தான்.
பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க செலக்ட் பண்ணி ரன் பண்ண முடியாது. ஓகே, இல்ல இப்போ எனக்கு வந்து இது வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டா நீங்க என்ன பண்ணலாம், அந்த லைனுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு ஆஷ் போடலாம். ஆஷ் போட்டா என்ன ஆகும்னா ஹைட் ஆயிரும். ஓகே, ஸோ ஜென்ரலா ஆஷ் என்ன சொல்லுவோம்னா ஆடிங் ஆஷ் பிஃபோர் எனி லைன் இஸ் கால் கமெண்ட் லைன் ஆர் ஹைடிங் லைன், மறைக்கிறோம்னு அர்த்தம். இப்போ நீங்க உங்களோட கோடை போயிட்டு ரன் பண்ணீங்கன்னா டைப் ஆஃப் வேரியபிள்ன்றது மறைஞ்சிட்டு இருக்கும், அந்த அவுட்புட்ல வராது. இங்க பாருங்க, புரிஞ்சுதா? ஓகே. யா, திருப்பி எனக்கு அது அலைவா வேணும் மோகன் அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணலாம், அதே ஆஷை தூக்கிட்டீங்கன்னா மறைஞ்சிரும். ஓகே, அப்போ எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா ரிமூவிங் ஆஷ் before the line will give life back to that line in execute. திருப்பி அந்த எக்ஸிகியூஷன் அந்த லைன் வந்து திருப்பி உருவாயிடும். இந்த ஹேஷுக்கு கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுக்கலாம்ல லேபிள் பண்ண? இருக்குங்க, அது எப்போ கண்ட்ரோல் செட் பண்ண பின்னாடி சொல்றேன். ஓகே ஃபைன். மோகன், ஒரு டவுட்டு. இப்போ இதுல வந்து நீங்க 2 பிரிண்ட் இது குடுத்தது, ஒரு இது மட்டும் ரன் பண்ணோம்னா இந்த ஹேஷுக்கு இது குடுக்கலாம் அப்டின்னீங்க. இன்கேஸ் நம்ம மல்டிபிள் இது குடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்னுத்துக்கும் இது பண்ணிட்டு போகணுமா? இல்ல, அதுதான் இப்போ சிந்து கேட்ட கேள்வியும். கைஸ், இவங்க கேட்ட கேள்வி புரியுதா? மோன், ஒரு லைன் வந்து நீ ஆஷ் போட்டுட்ட, என்கிட்ட வந்து ஒரு 100 லைன் இருக்கு, அதுக்கு எப்படி நான் ஆஷ் போடுறதுன்னா ஒண்ணுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ ஆட் திஸ் பிரிண்ட் டேட்டா சயின்ஸ். இப்போ எனக்கு வந்து லைன் நம்பர் 3யும் லைன் நம்பர் 4ம் சேர்த்து கமெண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்லாஷ், ஐ ரிப்பீட் கண்ட்ரோல் ஸ்லாஷ். ஓகே, இங்க பாருங்க, இஃப் யூ வாண்ட் டு comment more than one line, then select the lines which you want to comment and then press control plus hash. If you want to uncomment the same, then use the same pattern, which is select the lines and then press control plus hash. அதாவது கமெண்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஹேஷ் தான். இல்ல எனக்கு திருப்பி அந்த லைன் வேணும்னாக்கா திருப்பி நீங்க கண்ட்ரோல் ஹேஷ் ஸ்லாஷ் கொடுத்தா போதும். ஸ்லாஷ் ஹேஷ் இல்ல, ஹேஷ்ன்றது வரும், அதுக்கு நீங்க ஸ்லாஷ் போடணும், கண்ட்ரோல் ஸ்லாஷ். செக் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஹேஷா கண்ட்ரோல் ஸ்லாஷா? ஸ்லாஷ் ஸ்லாஷ் இங்க போட்டிருக்க பாருங்க. ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க இன்ஸ்டியூட்லயோ இல்லை எங்கேயாவது படிச்சீங்கன்னாக்கா இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில் பண்ண மாட்டோம், அவங்க பாட்டு ஃப்ளோ ஆயிடுவாங்க. பட் இங்க நம்ம பர்சனல் ட்ரைனிங்கிறதால நம்ம உட்காந்து டீட்டெயில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, கேள்வி இருந்தால் தாராளமா கேளுங்க.
2-3 minutes. இத மட்டும் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அங்க வச்சிடுறேன். இங்க பார்க்கவே நல்லா இல்ல. இங்க தனியா வைக்கிறேன். எஸ், 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 எஸ். போட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்புறேங்க. மோகன் நீங்க போட்ட கோட் ஒரு வாட்டி ரன் பண்ணுங்களேன். This is my output. ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு இன்னொரு லைன் நான் பிரிண்ட்னு கொடுத்தேன், பட் எனக்கு எரர் மாதிரி காமிச்சுது. ஸ்கிரீன் அது ஷேர் பண்றீங்களா? இல்ல அது என்ன எரர்னா, நான் கோட்ஸ்குள்ள போடல, ஜஸ்ட் பிராக்கெட்குள்ள போட்டேன். கைஸ் இப்படி பண்ணிருக்கீங்களா விஜி? இப்படி ஆ போட்டு ரன் பண்ணேன். ஸோ அது ரைட். எரர் காமிச்சுது. நல்ல ட்ரை. ஸோ மக்களை நல்லா புரிஞ்சுக்கணும். பைத்தானை பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் அ ரெப்ரசன்டேஷன். ஆட் பண்ற பாருங்க. As far as Python is concerned, each and every line is a representation. Whereas in other languages, each and every line is a டிக்ளரேஷன். அவன் என்ன பண்ணுவான்? டிக்ளேர் பண்ணுவான். இந்த இடத்துல வந்து டிக்ளேர் பண்ணுவான், ரெப்ரசன்ட் பண்ணுவான். டபுள் கோட்ல இருந்தா அது ஸ்ட்ரிங்கு, டபுள் கோட்ல இல்லாம நியூமரிக் வந்து அது நம்பர் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி லெட்டர்ஸை கொடுத்து அந்த லெட்டருக்கு வந்து முன்னாடியும் பின்னாடி கோட்ஸ் போடாம இருந்தா அதுக்கு பேர் ஆப்ஜெக்ட். இப்போ என்ன சொல்லுதுன்னா, நீ டேட்டா சயின்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கே, பட் அந்த டேட்டா சயின்ஸ்ன்றது என்ன, அந்த ஆப்ஜெக்ட்ல என்ன ஸ்டோர் பண்ணிருக்க, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் நீ யூஸே பண்ணலையேன்னு சொல்லுது. அதுதான் இந்த எரர். ஒருவேளை நான் எப்படி போட்டிருந்தா இட் வில் ஒர்க். இப்ப பாருங்க அந்த வேரியபிள் போயிருச்சு. ஏன்? ஸோ இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்ல போடாம ஸ்ட்ரிங்கை நீங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் வேரியபிள்னு அர்த்தம், ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். அப்போ அந்த ஆப்ஜெக்ட்ன்றது ஏதாச்சும் ஒரு வேல்யூ ரீட்டைன் பண்ணணும், ஸ்டோர் பண்ணியிருக்கணும், அசைன் ஆயிருக்கணும். அதுதான் மீனிங். ஓகே, குட் ட்ரை. ஸோ நம்ம கிளாஸை பொறுத்த வரைக்கும் இப்போ மட்டும் இல்லைங்க, ஃபியூச்சர்ல கூட சொல்றேன், நீ உங்களோட லேர்னிங் எங்க இருக்குனாக்கா நம்பர் ஆஃப் எரர் கேஸ்ல தான் இருக்கு. ஓகே, எப்பவுமே நம்ம பாசிட்டிவ் கேஸ்ல போயிட்டே இருந்தா பிரயோஜனமே இல்லை. ஸோ நானும் அப்படிதான் கிளாஸ் எடுப்பேன். ஓகே, ஸோ நெகட்டிவா போயிட்டு தான் நம்ம பாசிட்டிவா வரும். ஸோ த மோர் த மிஸ்டேக் யூ கேன் டேக்கிள் பெட்டர் யூ ஆர் த 2-3 minutes போடுங்க.
ஜி இப்போ இதில் இந்த பிரிண்ட் டேட்டா சயின்ஸ் ஆப்ஜெக்ட் சொன்னீங்கல்ல, அந்த டேட்டா அண்டர்ஸ்கோர் சயின்ஸ் கொடுத்துருக்கீங்க நீங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேட்டா ஸ்பேஸ் சயின்ஸ் கொடுத்தா அது என்ன ஆகும்? அது ஒரு ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணாதில்ல அப்சல்யூட்லி. இங்க போட்டா தானே, இப்படி போட்டா சொல்றீங்களா? அந்த பிரிண்ட்லேயும். ஆ இப்படி போட்டா என்ன அர்த்தம்னாங்க, இந்த ஸ்பேஸ் வந்தாலே இது தனி உலகம், இது தனி உலகம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வேரியபிள் எடுத்துட்டு போயிட்டு இப்படி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸா எரர் தான். ஓகே. ஸோ அதனால நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துலயும் இந்த மாதிரி டபுள் ஸ்டேட்மெண்ட் வரும்போது நான் நடுவில் அண்டர்ஸ்கோர் போட்டு நான் பிரிட்ஜ் ஒன்று ஃபார்ம் பண்ணுவேன், கனெக்டிவிட்டியை. ஓகே ஓகே. நைஸ். இதுல அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், இல்ல ஹைஃபன் அந்த மாதிரி போட்டா அது வேற மாதிரி கன்சிடர் பண்ணுமா? இங்க பாருங்க என்ன எரர் வருது, cannot assign ஆபரேட்டர். அப்போ ஒரு வேரியபிளா இருக்குனாக்கா ஒன்னு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கணும், இல்ல இந்த மாதிரி இன்பிட்வீன் அண்டர்ஸ்கோரா இருக்கணும். அதர்ஸ் போட்டா ஒர்க் ஆகாது. ஓகே. நைஸ் நைஸ் நைஸ், நல்ல கேள்வி. ஸோ அகைன் நம்ம ரிப்பீட்டிங், கோடிங்ன்றது அப்சல்யூட்லி நத்திங்க. ஓகே, பட் பிரச்சனை என்னன்னா அது கத்துக்கிற விதம்னு ஒன்று இருக்கு. நம்ம அந்த கோடிங்க லாங்குவேஜ் ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பார்த்தோன்னா டஃப் தான். இது ஒரு லாங்குவேஜுங்க. நம்ம எப்படி இங்கிலீஷ் தமிழ் முதல்ல கத்துக்கிறோம் அதே மாதிரி கற்றல தான் இருக்கு. ஸோ நீங்க பேசிக்ல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா பின்னாடி வரதெல்லாம் அப்சல்யூட்லி நத்திங். நான் கேரண்டி தரேன். நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பெரிய டெவலப்பரை நான் கான்ஃபிடென்ட் கொடுக்க மாட்டேங்க, உங்களுக்கான அந்த அப்ரோச் இருக்காது. பட் நான் வந்த கரியரே ஸ்ட்ரகிள் பண்ண கரியர். லைக் நான் பாதியில தான் ஸ்டார்ட் பண்ணேன். சுகுமாருக்கு தெரியும், அவரோட வேலை செய்யும் போது அங்கதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால எனிபடி கேன் லேர்ன். 100% நம்ம கேவிங் கேரண்டி. அதே மாதிரி நம்ம கிளாஸ்ல வந்து திரும்ப சொல்றேன், நோ ரெஸ்ட்ரிக்ஷன், நோ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன், அண்ட் யூ கேன் ரீச் அவுட் டு மீ அட் எனி டைம். அஃப்கோர்ஸ் ஃபோனில் அப்பப்போ ஸ்லோவாக தான் இருப்பேன் அட்டன் பண்ணுறதுல, பட் அட்லீஸ்ட் சேட்ல ஐ கேன் ரெஸ்பாண்ட் யூ. நீங்க சாட்ஸ்ல போடுங்க, லிங்க்டின்ல கம்யூனிகேட். லிங்க்டின்ல நிறைய பேர் இருக்கீங்களான்னு தெரியல. நம்மளதே 2-3 சேனல் வச்சிருக்கோம். மோகன் மிஷின் லேர்னிங் வித் மோகன் சிவராமன் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. மோகன் நான் இந்த ப்ரோக்ராம் பார்த்தேன் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா நம்ம கம்யூனிட்டில இருந்து போஸ்ட் பண்ணுங்க. நம்ம கம்யூனிட்டிக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சுனாக்கா நெட்வொர்க் அதிகமாகும். நெட்வொர்க் அதிகமாக நிறைய மக்கள் தொடர்பு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நமக்குள்ள ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ஜாப்ன்றது வெறும் நாக்கரியில போட்ட மட்டும் வராதுங்க. இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எஃபர்ட்ஸ் போடுங்க, யூ வில் கெட் த ரிசல்ட் அவுட் ஆஃப் இட். ஓகே, அடுத்து போலாமா? Proceed, ma'am. நைஸ். ரெஸ்ட் ஆஃப் யூ போலாமா? போலாமா? ஓகே ஜி. எஸ் மேம். ரைட். இப்போ நான் மேலே கமெண்ட் பண்ணிட்டேன், கீழே வரேன். இப்போ என்ன பண்றேன்னா, ரைட், என்ன அவுட்புட் வரும்? வாட் இஸ் அவுட்புட்? பைத்தன் ப்ரோக்ராமிங் அண்ட் Class வேரியபிளோட டைப். ஆக்சுவலி சிங்கிள் கோட் டபுள் கோட் மாத்தி மாத்தி கொடுத்துருக்கு. அப்பனா என்ன ஆகுங்க? error வரும். நீங்க பைத்தான்ல ரெட் கலர்ல பார்த்தாலே சொல்லிடலாம் அது எரர். ஏன்னா நீ தான் சிங்கிள் கோட் சொன்னிய மோகன், நீ தான் டபுள் கோட் சொன்னிய மோகன். அதனால இங்க ஒரு சிங்கிள் கோட் இங்க ஒரு டபுள் கோட் வைப்பனா ஒர்க் ஆகாது. ஸோ பைத்தான் வந்து எப்படி ரீட் பண்ணுன்றத நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க வரும் டபுள் கோட். அப்போ உங்களோட இன்டர்பிரட்டர் என்ன பண்ணனா, ஓஹோ மோகன் டபுள் கோட் போட்டிருக்கான் போல, அப்போ இங்க டபுள் கோட்ல ஸ்டார்ட் பண்றவன் டபுள் கோட்ல தான் முடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அதை மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிடும். ஏன்னா பைத்தன் இஸ் அ சீக்வென்ஷியல் ப்ரோக்ராம். அப்புறம் பிஏ செக் பண்ணும். ஒய் டி ஹெச் ஓ என் ஸ்பேஸ் பி ஆர் ஓ ஜி ஆர் ஏ எம் எம் ஐ என் ஜி பக்கத்துல சிங்கிள் கோட்டு, அந்த லைனே முடிஞ்சிருச்சு. போய் டபுள் கோட்டை தேடுது, இல்லையே. அப்போ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, டபுள் கோட்ல ஸ்டார்ட் பண்ணா டபுள் கோட்ல முடிக்கணும். மோகன் வந்து டபுள் கோட்ல ஸ்டார்ட் பண்ணி சிங்கிள் கோட்ல முடிச்சிருக்கான், தப்பு பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு ஐ எம் சாரி என்னால பிரிண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், சிங்கிள் கோட்ல நீ ரெப்ரசென்ட் பண்ணாலும் சரி, டபுள் கோட்ல ரெப்ரசென்ட் பண்ணாலும் சரி, ட்ரிபிள் கோட்ல ரெப்ரசென்ட் பண்ணாலும் சரி, ஸ்டார்டிங்ல என்ன இருக்கோ எண்டிங்ல அதுதான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல போறோம் பாருங்க, below variable is error case as we started the string with double but ended with single, which is wrong. புரிஞ்சுதா?
மக்களே புரிஞ்சுதா? எஸ் சார் எஸ் சார் ம். எஸ். இப்போ இந்த Yeah. சிங்கிள் ஓகே இப்போ பிரிண்ட் இப்போ என்ன பண்ணும்போது அவுட்புட் வரும்? பைத்தான் ப்ரோக்ராம் சிங்கிள் கோட். வெரி குட், தட்ஸ் இட். Mm. ஸோ Mm. அவனை பொறுத்த வரைக்கும் என்ன, டபுள் கோட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்க, டபுள் கோட். அப்ப டபுள் கோட்ல ஸ்டார்ட் ஆகி டபுள் கோட்ல முடிக்கும் போது உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் ஆன்சர், சிங்கிள் கோட்டும் சேர்ந்து வரும். இப்ப முன்னாடியும் சிங்கிள் கோட் போட்டா லைக் அது மூணு கோட்ஸா எடுத்துக்காதா? இல்ல, சிங்கிள் கோட் வேற, டபுள் கோட் வேற, ட்ரிபிள் கோட்ன்றது வேற. இது வந்து பாத்தீங்கன்னா டபுள்ல ஸ்டார்ட் ஆகி டபுள்ல முடியுது. அதனால உள்ள வந்து சிங்கிள் டு சிங்கிள் அப்படியே எடுத்து ரிட்டர்ன் பண்ணுவீங்க பாருங்க, அப்படியே வந்திருக்கு பாருங்க. புரியுதா? ஓகே. நைஸ். ஏன் வந்து இந்த மாதிரி டபுள் கோட் சிங்கிள் கோட் வந்து ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா, சில டைம் பாத்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ள சென்டென்ஸ்ல அஃபாஸ்டப்பி வரும். மோகன்ஸ் கோட், செஃப்ஸ் பிரியாணி அப்படின்னு வரும் இல்லையா? அப்ப அந்த இடத்துல வந்து சிங்கிள் கோட் தேவைப்படும். அந்த ஸ்ட்ரிங்ல சிங்கிள் கோட் தேவைப்படுறதுனால வெளியே கொடுக்கும்போது டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் வராம பாத்துக்கணும். ஓகே, ட்ரை பண்ணுங்க, ரெண்டுமே ட்ரை பண்ணுங்க. ஆல்ரைட், போலாமா? எஸ் ஜி. சூப்பர். இதை அப்படியே கமெண்ட் பண்றேன், ஆஷ் போடுறேன். இதுக்கப்புறம் நீங்க தான் எனக்கு ஒண்ணு ஒண்ணா சொல்ல போறீங்க. ஓகே, இது என்ன ஆகும்? பார்த்தாலே தெரியுது, என்னது இது? எரர். எரர் த்ரோ. ஏன் எரர் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் டபுள் கோட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, PHY Python ல read பைத்தான் வந்திருக்கும். அந்த டபுள் கோட் ஸ்டார்ட் ஆகி டபுள் கோட் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு ஸ்ட்ரிங்கு கண்டினியூ ஆகினாக்கா இன்னொரு டபுள் கோட் தேவை. ஆனா ஸ்ட்ரிங்கோட ரெண்டாவது ப்ரோக்ராமிங்கான ஸ்டார்டிங் டபுள் கோட் இல்லாதனால எரர் வந்திருக்கும். இப்போ என்ன வரும்? அந்த டபுள் கோட் எரர் எரர் வரும். ஏன்னா இந்த பைத்தானுக்கு டபுள் டு டபுள் ஸ்டார்ட் ஆச்சு, இந்த ப்ரோக்ராமிங்க்கு சிங்கிள் டு சிங்கிள்ல ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆயிருக்கு. ஆனா சம்பந்தம் இல்லாம ஒரு டபுள் கோட் வந்திருக்கனால இதுவும் கன்சிடர் பண்ணாது. இப்போ என்ன ஆகும்? Now what will happen? பைத்தான்ன்றது அவுட்புட் பிரிண்ட் ஆகும். இப்போ பிரிண்ட் ஆகும். ஏன்னா ரெண்டுமே அக்செப்டபிள் ஸ்டேட்மெண்ட் தான். பைத்தான் ப்ரோக்ராம் வரும். இங்க நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது ஸ்பேஸ், பைத்தானை பொறுத்த வரைக்கும் அது ஸ்பேஸ் இல்லை. ஏன்னா டபுள் கோட்குள்ள சிங்கிள் கோட்குள்ள என்ன இருக்கோ அதை தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு கண்டினியூஸா பைத்தான் ப்ரோக்ராம் வந்திருக்கு. ஸ்பேஸ் வேணும்னா ஒன்று நீங்க இங்க ஸ்பேஸ் விடணும், இல்லை இந்த ஸ்டார்டிங்ல ஸ்பேஸ் விடணும். இப்படி இல்லாட்டி நீங்க என்னதான் நடுவில் வந்து இஷ்டத்துக்கு இப்படி விட்டாலும் அவுட்புட் வந்து உங்களுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் தான் வரும். புரியுதா? செக் பண்ணுங்க. இப்ப நடுவுல கமா போட்டு இது பண்ணா நீங்க கமா அதாவது இப்படி போட்டீங்கன்னா இது வந்து வேரியபிளே மாறிடும். இதுக்கு பேரு டியூபிள்ஸ்னுவாங்க. இப்ப பாருங்க ஸ்ட்ரிங் வந்திருக்கா. இப்ப ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்றேன். என்ன வந்திருக்குங்க? ஓகே டியூபிள். ஏன்னா
ஒரு வேரியபிளுக்கு நீங்க கமா செப்பரேட் பண்ணதால என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கனா, இவன் ஒரு வேரியபிளுக்கு வந்து 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணாம அது டியூப்பிள்ன்ற இன்னொரு டேட்டா டைப்பா கன்சிடர் பண்ணிடும். ஸோ கமா உங்களுக்கு ஸ்ட்ரிங்ல வேணும்னாக்கா டபுள் கோட்ஸ்க்குள்ள தான் நீங்க கொடுக்கணும். டபுள் கோட்ஸ் வெளியே கொடுத்து இந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா அது டேட்டா டைப்பை தப்பா எடுத்துக்கும். புரியுதா? ஓகே. ட்ரை பண்ணுங்க. மோகன், ஒரு டவுட். ம் இப்ப அந்த 2 ஸ்ட்ரிங்க்கு நடுவுல வந்து கமா கொடுத்தா டியூபிள் அப்படின்னு எடுத்துக்கிறதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆமாங்க. கமாக்கு பதிலா ஒரு ஸ்லாஷ் போடுறோம் லைக் ஒரு பைத்தன் ஸ்லாஷ் ப்ரோக்ராமிங் அப்படி இருக்கு அந்த டபுள் கோட்ஸ்க்கு நடுவுல. அப்படி கொடுத்தா அது எப்படி வரும்? எப்படி கம் அகைன் இந்த கமா இருக்கு இல்லையா, அந்த கமாக்கு பதிலா ஸ்லாஷ். ஸ்லாஷா ஆ இதுவா? ஸ்லாஷ் ஏதோ ஒன்று, இந்த பேக் ஸ்லாஷோ ஃப்ரண்ட் ஸ்லாஷோ இந்த மாதிரி போட்டா அக்செப்ட் ஆல பாருங்க. அன்சப்போர்ட்டட் ஆப்பரண்ட். யா அந்த கவர் எங்க? எந்த ஸோ கவருங்க? யா கோ அஹெட் விஜி. சாரி இப்போ நோ தட்ஸ் ஓகே. யா சொல்லுங்க இப்போ விஜி. பைத்தானை நீங்க செப்பரேட்டா அண்ட் ப்ரோக்ராமிங் செப்பரேட்டா நடுவில் ஒரு கமா போட்டதுனால அது என்ன டியூபிள் டைப்னு பார்த்தா எடுத்துருச்சு. டியூப்பிள் எடுத்துச்சு. ம் பட் இப்போ வந்து அந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் ரெண்டு இதுக்கும் ஒரு நம்ம டபுள் 2 இதுல வேரியபிள் போட்டா போடலாம். இல்ல அந்த வேரியபிள் எடுத்துக்குமா? இல்ல அப்போ அது ஸ்ட்ரிங்கா எடுக்குது இல்லன்னு கேக்குறேன். ஆமா. கமா இல்லாம இருந்தா ஸ்ட்ரிங்கா எடுக்கும். கமா போட்டினாக்கா டியூபிளா பாத்துரும். அது இல்ல மோகன், நான் ம் கேட்டது இப்போ வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 2 இது கொடுக்குறோம்ல. ம்ஹும். இங்க பைத்தான்னு செப்பரேட்டா கொடுத்துருக்கீங்க, ம் கமா போட்டுட்டு ப்ரோக்ராமிங் செப்பரேட்டா கொடுத்துருக்கீங்க. ம் ஓகேவா? ஸோ அதனால வந்து அது வந்து டியூப்பிளா எடுத்தது. ம் கமா இல்லைன்னா வந்து 2 இருந்தாலும் அது ஸ்ட்ரிங்கா எடுக்கும் அப்படின்னீங்க. ஆமா. இப்ப பைத்தான் கமா ப்ரோக்ராமிங் அது ரெண்டையும் நாம டபுள் இதுல போட்டா அது ஸ்ட்ரிங்கா எடுக்குது இல்லன்னு கேட்டேன். புரியுதா? இல்ல அதாவது கமா போட்டா இட் இஸ் கன்சிடர் as a tuple. கமா போடாம இருந்தா இட் இஸ் கன்சிடர் as a string. அதான் சொல்ல வந்தீங்க இல்லையா? அது சொல்லலைங்க. ம் இப்ப டபுள் கோட் இது போட்டு நீங்க பைத்தான் ஒன்று கொடுத்தீங்க, கமா போட்டு டபுள் இது போட்டு ப்ரோக்ராமிங் செப்பரேட்டா கொடுத்ததுனால அது டியூப்ல எடுக்குது. ஆமா. ஓகேவா? இப்போ ஏன்னா நான் வந்து அந்த எரர் இப்போ பண்ணேன். ஸோ ம் அதனால கேக்குறேன். பைத்தானுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் கோட் ஒன்று கொடுத்தேன். இங்க ஓகே. கமா பைத்தான் அது டபுள் கோட்ல போட்டுட்டு கமா ம் போட்டுட்டு ம் ப்ரோக்ராமிங்கும் வந்து சிங்கிள் ஆர் டபுள் அது போட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணது வந்து சிங்கிள் கோட் கொடுத்து க்ளோஸ் பண்ணேன். அது வந்து கமா சேர்த்து ஸ்ட்ரிங்கா வரும். அதுதான் கேட்டேன். அப்போ அது எஸ் எஸ். ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணுது. அதாவது பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல என்ன இருக்கு எண்டிங்ல என்ன இருக்கு அதே மேட்சிங்ல இருந்தா உள்ள இருக்குது பிரிண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே. என்னன்னா அது எரரா வந்துச்சான்னு பார்த்தேன். ஃபைன். எஸ். இப்போ டியூபிள்ஸ் செப்பரேட் பண்றது வந்து கமா மட்டும்தானா? ஆமாங்க டெஃபினட்டா.
வேற ஒண்ணுமே இல்ல. கமா போட்டாலே இந்த வேரியபிளுக்கு நடுவுல இது வந்து டியூபிள் ஸ்ட்ரிங். ஏன்னா சிங்கிள் கோட்டுக்குள்ள தான் கமா வருங்க பாருங்க. இங்கே ஸ்டார்டிங் சிங்கிள் கோட்டு, நடுவுல தான் இது ஸ்ட்ரிங். Below it's string because entire string is between quotes. ஸோ அதனால ஒட்டுமொத்தமா ஸ்ட்ரிங்கா தான் பார்க்கும். இப்போ மேல டியூபிள்ஸ் போட்டுருக்கீங்களா? ஆமாங்க. இப்போ என்ன சொல்றேன்னா, நான் அதை கமாவை விட்டுட்டு நான் வேற ஏதாவது ஆபரேட்டர் யூஸ் பண்ணி அதை டியூபிள்ஸாவே கன்சிடர் பண்ண வைக்க முடியுமா? இல்ல, முடியாது. இட் should be always கமா. அப்படி இல்லைனாக்கா நம்ம டியூபிளுக்குன்னு தனி ரெப்ரசன்டேஷன் இருக்கு, parenthesis போடலாம். இப்ப பாருங்க, இப்படி போடலாம். நீங்க கமா போடாம இப்படி போட்டாலும் அது டியூபிள் தான். இதுவும் டியூபிள் தான். ஓகே. மோகன், இந்த டியூபிளோட அந்த பரந்தசிஸ் இருக்குல்ல, கர்வ் பிரேசஸ் வருது, கர்லி கிடையாது, கர்வ் மட்டும் கர்லி தான். கிடையாது, இட்ஸ் a curve. எஸ். அண்ட் இந்த கமா கொடுத்து நம்ம போடுறது, ஐ மீன் கமா போட்டு பண்றது வந்து டியூபிள் சொல்றோம். அதுக்குள்ள வந்து இப்போ ஒரு வேர்டிங்ஸ் நம்ம நம்பர்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி கமா போட்டாலும் அது டியூபிள் அப்படின்னு தான் ஆமா காமிக்கும். ஆமா, எஸ். இப்படி போட்டாலும் டியூபிள் தான். இதுவும் டியூபிள் தான். ஓகே. செக் பண்ணுங்க. இது நம்பர் வந்து டபுள் கோட்ஸ்ல போட்டா இல்லைங்க, ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணமே. நீங்க நம்பரை டபுள் கோட்ல போட்டீங்கன்னா அது ஸ்ட்ரிங்கா தான் பார்க்கும். இதுதானே சொல்றீங்க? இதுக்கு மீனிங் என்னன்னா, டியூபிள்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு வேரியபிளுமே ஸ்ட்ரிங் வேரியபிள்னு அர்த்தம். பைத்தானும் ஸ்ட்ரிங், 40 ஸ்ட்ரிங்னு பார்க்கும். ஓகே. மோகன், ஒரு சில்லி டவுட். நம்ம ஏன் கோர்ஸ் படிக்கிறோம்னு கேக்குறீங்களா? சே அதெல்லாம் ம். இல்ல. ம். ஆக்சுவலா ஒரு வேரியபிள் இது வந்து நீங்க சொன்ன மாதிரி parenthesisல வந்து நான் கொடுத்தேன். ஓகேவா? ம். உள்ள வந்து 2 வேர்டை வந்து டபுள் கோட்ல ஒரு நிமிஷம் நான் ஷேர் பண்ணிக்கிட்டா, ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? ஹா. ம். ஓகே. இதுதான் நான் வேரியபிள் வந்து இது ஒரு வேர்டு டபுள் கோட்ல கொடுத்தேன். கமா கொடுத்துட்டு இன்னொரு வேர்டை வந்து டபுள் கோட்ல கொடுத்தேன். ஓகே. ஓகேவா? parenthesisல போட்டதுனால நீங்க டியூபிள்னு தான் டைப் காட்டும். நீங்க ம். எனக்கு அவுட்புட் கரெக்ட்டா? கன்ஃபியூஸ்ட். கரெக்ட் தான், டியூபிள் தானே வந்திருக்கு. ஓகே. அப்போ நான் பிரிண்ட் வேரியபிள்னு கொடுத்திருக்கேன். அப்போ வேரியபிள் உள்ள இருக்கிறதே எனக்கு பிரிண்ட் ஆகணும். கரெக்ட்டா? அப்படிலாம் கிடையாது. இது நீங்க அதான் சொன்னேன் இல்லையா, parenthesis போட்டா அது டியூபிள். டியூபிளோட ரெப்ரசன்டேஷனே அந்த parenthesis தான். இல்ல. என்னோட டவுட் இல்லைங்க, மேம், ஸ்ட்ரிங் உங்களோட ஸ்ட்ரிங் அவுட்புட் வந்திருக்குல்ல, நீங்க கேக்குறது அந்த ஹலோ லிட்டில் அந்த அந்த வேரியபிள் என்ன அசைன் ஆயிருக்கோ அந்த இது பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. கிளாஸ் டியூபிளுக்கு மேல இல்ல அவுட்புட்ல இல்ல. இருக்குல்ல. அது பிரிண்ட் ஆயிருக்கு. அது ஓகே.
இல்ல ஆ. டியூப்புள் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே parenthesis ஓட தான் அவுட்புட்ல வரும். இங்க வேரியபிள் மட்டும் வராது. டியூப்புள் அந்த ஸ்ட்ரிங்னா டபுள் கோட்ஸ்ல இருக்கிறது அந்த வேரியபிள். அதாவது இப்போ நீங்க வந்து டபுள் கோட்ஸ்ல மோகன் கொடுத்தீங்கன்னா மோகன் மட்டும் MOHN வரும். ஆனா டியூப்பிள் லிஸ்ட் டிக்ஷனரி போட்டீங்கன்னாக்கா அந்த டியூப்பிள் parenthesisல போட்டா parenthesisஓட தான் அவுட்புட் வரும். ஓகே. லிஸ்ட் ஸ்கொயர் பிரேசஸோட தான் வரும். டிக்ஷனரி கர்லி பிரேசஸோட வரும். ஸ்ட்ரிங் மட்டும்தான் வேர்டை தனியா எடுத்து காமிக்குமே தவிர ஏன்னா மத்த எல்லா டைப்புமே அதுக்கு உண்டான ரெப்ரசன்டேஷன்ல தான் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸ்ட்ரிங் மட்டுமே அந்த டபுள் கோட்டை தூக்கிட்டு அந்த வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்கும். அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது அந்த வேரியபிள் நிக்கில்னு கொடுத்தது. அதை நான் பிரிண்ட் பண்ணும்போது வந்து வெறும் LIKHIL அது மட்டும் ஸ்ட்ரிங்குக்கு வரும். மட்டும்தான் அப்படி வரும். ஸ்ட்ரிங்குக்கு ஓகே. மட்டும்தான் அந்த கேரக்டர் மட்டும் பிரிண்ட் ஆகும். டியூப்பிள் லிஸ்ட் டிக்ஷனரின்னு போடும்போது அந்த 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 ரெப்ரசன்டேஷனோட கர்லி பிரேசஸ்னா கர்லி பிரேசஸ், ஸ்கொயர்னா ஸ்கொயரோட சேர்ந்து வரும். சரி. அப்பனா கூட இது மொத்தமா தான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும்னு சொன்னீங்க. கரெக்ட் கரெக்ட்டா? கரெக்ட். அப்ப இங்க நான் டபுள் கோட்ல தானே கொடுத்துருக்கேன். இங்க ஆமா. சிங்கிள் கோட்ல ஆஹா, காட்டுது. பைத்தானை பொறுத்த வரைக்கும் டபுளா இருந்தாலும் சிங்கிளா அந்த ஸ்ட்ரிங்கா தான் பார்க்கன்றதுனால ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ரெப்ரசன்டேஷன் வழியா வெளியே காமிச்சிருக்கு. அவ்வளவுதான் மீனிங் அதுக்கு. ஓகே ஃபைன். ஒரு எஸ் ஃபைன் காட் இட். ரைட். இப்போ அடுத்த கட்டத்துக்குள்ள போறோம். மத்தவங்க சவுண்டே இல்ல. நிவேதாஜி, ஆஷாஜி, விபிஷாஜி, சுகுமார். ஓகே. கிளியரா இருக்கு மோகன். சூப்பருங்க. glad டு see. ரைட். ஆனா பைத்தான்ல ஒரு பியூட்டி என்னன்னா, இப்ப பாருங்க, நேம் இஸ் ஈக்குவல் டு தோனி கமா CSK. இது என்ன டேட்டா டைப்புங்க? பார்த்த உடனே சொல்லுங்க பாப்போம். டியூப்பிள். லிஸ்டா? டியூப்பிள். ஓகே. இது ஒரு ஸ்ட்ரிங், இது ஒரு ஸ்ட்ரிங், நடுவுல ஒரு கமா போட்டிருக்கேன். ஆனா இந்த பக்கம் ஒரே வேரியபிள் இருக்குன்னா ஆப்வியஸா டியூப்பிள். புரியுதா? ம். ஆனா பைத்தான்ல என்னன்னா, இல்ல எனக்கு இது டியூப்பிளா வேண்டாம் மோகன். தோனி வந்து ஒரு வேரியபிள்லயும் CSK வந்து இன்னொரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். ஆனா நான் ஒரே லைன்ல நான் பண்ணணும்னா அதே மாதிரி இங்க ஒரு கமா போட்டுக்கோங்க. ம். இப்ப என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்கா தோனின்றது இங்க போயிடும், CSKன்றது இங்க போயிடும். அப்ப தோனியும் ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும், CSKவும் ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். நீங்க பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? தனித்தனியா பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்ட்ரிங்கா இருக்கும். வேணா டைப் செக்கும் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்க இந்த எக்ஸாம்பிள் விடலையா அது? என்னங்க? இன்னும் நீங்க இந்த எக்ஸாம்பிள் விடலையா? தோனி சிஎஸ்கே. ஆமாங்க, அது ரத்தத்துல ஊறி போயிருக்குங்க. தோனி I was CSK. about to say மோகன். தோனி CSK. நானே மறந்துட்டேன். ஐயோ, என்னடா ஸ்டார்டிங்ல இருந்து தோனியை பயன்படுத்தலையேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டேன். எஸ், செக் பண்ணுங்க. இதுதான் பைத்தான்ல இருக்கக்கூடிய பியூட்டி, ரைட்? ரெப்ரசன்டேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுவே நீங்க மத்த லாங்குவேஜ்னா தனித்தனியா போட்டு ஏகப்பட்ட எஃபர்ட்ஸ் போட்டுக்கணும். இங்க ஜஸ்ட் ஒரே லைன்ல கமா போட்டீங்கன்னாக்கா அந்தந்த வேரியபிள் இங்க 2 இருக்குன்னா இங்கே 2 இருக்கா, அப்ப ஃபர்ஸ்ட் வேரியபிள் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்ட் வேரியபிள் செகண்டுக்கும் போய் ஸ்டோர் ஆயிடும். ஓகே மோன், இதெல்லாம் பாக்குறமே இம்பார்ட்டன்டானா இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா ஒரு சில கம்பெனிஸ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் MCQ மாதிரி கேட்டுருவாங்க. அங்க டைமே இருக்காது உங்களுக்கு. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே ரெகக்னைஸ் பண்ணணும், இது டியூப்பிள் இது ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ்க்கு இப்போ நம்ம பண்றது ரொம்பவும் பயனா இருக்கும். இது எல்லாமே என் லைஃப்ல பட்டு வந்த விஷயங்கள். ஓகே, அது ஒரு ஸ்மால் டவுட். அந்த இப்போ ஒரு கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணீங்களா? அதுக்கு மேல ஒரு கமெண்ட் இருக்குல்ல, வேரியபிள் ஈக்குவல் டு பைத்தான் 40 ஒரு கமெண்ட் இருக்குல்ல. எதுங்க? ஆமாங்க, வேரியபிள் ஆமா ஈக்குவல் டு ஆமா பைத்தான் ஆமா. 40. ஸோ அதில் நான் அந்த பேரந்தசிஸ் ரிமூவ் பண்ணிட்டு அந்த நம்பரை மட்டும் டபுள் கோட் இல்லாமல் வெறும் நம்பராக கொடுத்தேன். அப்போ ஸோ டியூப்பிள் தான் அது. அப்போ அவுட்புட் வந்து பேசிஸில் தான் வருமா? ஆமா, இப்ப நீங்க தானே சொல்றீங்க ஆ இதை 40 கொடுத்துருக்கீங்க, கரெக்டா? நான் பேரந்தசிஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆமா, இது டியூப்பிள் தானே, இதுவும் டியூப்பிள் தானே. இல்லை அவுட்புட் வந்து இப்போ அதுவும் பிரேசஸில் வருது. ஆமா, டியூப்பிள். தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். இந்த மாதிரி ஒரு வேரியபிள், இப்போ இது ஒரு அதாவது இது ஒரு கண்டென்ட் இது ஒரு கண்டென்ட் தானுங்க. 2 கண்டென்ட் கமா செப்பரேட் பண்ணி ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணும்போது அது டியூப்பிள் தான். இப்போ நீங்க இப்படி கூட போடலாம். இங்க பாருங்க, இதுவும் டியூப்பிள் தான்.
இதுவும் டியூப்பிள் தான். ஸோ ஸ்ட்ரிங்கு மட்டும் தான் ரெண்டு பக்கம் வரணும் அவசியம் இல்லை. ஸ்ட்ரிங்கு நம்பர் வரலாம், நம்பர் டு நம்பர் வரலாம், வெறும் நம்பர் மொத்தத்தில் ரெண்டு இன்புட்டை கமா செப்பரேட் பண்ணி ஒரே வேரியபிள்ல ஸ்டோர் பண்ற எல்லா விஷயமும் டியூப்பிள்ங்க. ஓகே ஓகே. டியூப்பிள் அவுட்புட் எப்பவுமே அவுட்புட் கூட எப்பவுமே பேசிஸ்ல தான் வரும். எஸ், அந்த கமா போட்டு நீங்க போடுறது தான். இது என்ன அவுட்புட்? இப்போ ஓகே இருங்க. இது ஸ்ட்ரிங்கா டியூப்பிளா? டியூப்பிள். டியூப்பிள். ஏன்னா நீங்க வேரியபிள் போடலாலும் பட் கமா போட்டாலே முடிஞ்சது. இப்போ இது என்ன டேட்டா டைப்? ஸ்ட்ரிங். சூப்பருங்க, அவ்வளவுதாங்க அண்டர்ஸ்டாண்டிங். நைஸ், ட்ரை பண்ணுங்க. மோகன், சொல்லுங்க சிந்து. இப்ப அந்த ஸ்ட்ரிங்ல ஆபரேட்டர்ஸ் நம்ம யூஸ் இப்ப ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்கு, ஆபரேட்டர்ஸ் நம்ம ஏதாவது யூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். கன்கடினேட் சம்திங் பிளஸ் அடிஷன் அது இருக்குங்க. மல்டிப்ளிகேஷன் we'll சம்திங். see that, we'll see that. அது எப்படி வந்து இல்ல நம்ம பண்ணணும்? இல்ல அடுத்து நம்ம அதுதான் போறோம். ஓகே சார்.
ஜி இப்போ அந்த நேம் டீம் கொடுத்துருக்கீங்களா? இப்போ அந்த சிஎஸ்கேன்னு இருக்குல்ல, அதில் வந்து நான் இன்னொரு கம்மா கொடுத்து ஒன்று ஆட் பண்ணி அதை பேரன்சஸில் கொடுத்தேன்னா நேம் வந்து ஸ்ட்ரிங்காகவும் டீம் வந்து டியூப்பிளாகவும் பிரிண்ட் ஆகும், அப்படிதானே? எந்த லைன்ல சொல்றீங்க? அந்த நேம் டீம் கொடுத்துருக்கீங்களே, தோனி சிஎஸ்கே, ஆமாங்க. அதில் சிஎஸ்கேக்கு நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு கம்மா போட்டு சூப்பர். சப்போஸ் வேறு ஏதாவது நான் நேம் கொடுத்து எதிர்பார்த்தேன் அந்த கேள்வியை. இப்போ அதை நான் பேசிஸில் கொடுத்தேன்னா அப்படின்னா இப்போ வந்து எரர் வரும். இப்ப எரர் வராது. வராதா? இப்ப பாருங்க என்ன நடக்கும்னு சொல்ற பாருங்க. ஓ இந்த ஸ்டேட் 3 இருக்கு. ஓ 2 வேரியபிள் போட்டிருக்கேன். யா. 2 வேரியபிள். ஏன்னா யூ ஹேவ் 3 வேரியபிள். ஐம் சாரி. இப்போ உங்களுக்கு வேணும் இது நான் போட்டிருக்கணும். ஸ்டேட்னு போட்டீங்கன்னாக்கா ஒரு வேரியபிள் சப்ஸ்டிட் ஆகும். தட் மீன்ஸ் இல்ல நான் அது புரிஞ்சிச்சு. இப்போ ஸ்டேட் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அந்த சிஎஸ்கே ராஞ்சி இருக்குல்ல, அதை நான் வந்து இந்த பேரன்சஸ்ல கொடுத்தேன்னா நேம் வந்து ஸ்ட்ரிங் ஆகும், ஆமா டீம் வந்து டீம்ல வந்து டியூப்பிள் ஆகும். சிஎஸ்கே ராஞ்சியா வந்துரும். கரெக்ட். டீம் வந்து அதோட டைப் வந்து டியூப்பிள் ஆகும், பிரிண்ட் ஆகும். டியூப்பிள் ஆகும். சூப்பர். எஸ் 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 வண்டர்ஃபுல். ஓகே. மோகன் இந்த இதை அவுட்புட் அப்படியே ரன் பண்ணுங்க கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா மொபைல்ல இருக்கிறவங்க தோனி ஸ்ட்ரிங் ஆகும், சிஎஸ்கே ராஞ்சி டியூப்பிள் ஆகும், ரிட்டர்ன் பண்ணோம். ஒரே இதுல வந்து ஸ்ட்ரிங் டியூப்பிள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி. எஸ். ஸோ சிஎஸ்கே அண்ட் ராஞ்சி அது ரெண்டுத்தையும் parenthesisல கொடுக்கலன்னா இட் வில் எரர் காட்டும். ஆமா ஏன்னா 3 வேரியபிளுக்கு 3 variable. கண்டென்ட்டுக்கு 2 வேரியபிள் தான் போட்டிருக்கேன் முட்டாள் அப்படின்னு எனக்கு கேட்கும் அது. ஓகே ஓகே. முட்டாளுக்கு ஓகே சொன்னீங்களா? இல்லங்க. ஓகே ஓகே. See, look at that. நம்ம இப்ப பார்த்த ஸ்ட்ரிங் தாங்க. நீங்க போய் பாருங்க. டேக் எனி சேனல்ஸ். இவ்வளவு டீட்டெயிலாக போட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கு நான் மேதாவின்னு சொல்ல வரல. பட் we are detailing it அப்படின்றத சொல்ல வரேன். இது எல்லாமே இப்ப நான் சொல்லி கொடுத்த ஒரு விஷயமும் நான் என் கம்பெனில உட்காந்து அது மாதிரி தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்ல போட்டு ப்ராக்டிக்கலா கரெக்ட் பண்ணதை உங்களுக்கு நான் தேறிக்கிட்டு ஐ மீன் ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன். இதெல்லாம் நான் பட்டு தெரிந்திருக்கேன். நீங்க இங்கேயே தெரிந்திருங்கன்னு சொல்ல வரேன். போலாமா? ஓகே ஜி. நைஸ். இப்போ நீங்க நோட் பண்ணீங்கன்னா இந்த பிராக்கெட்டை நான் போடவே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா நான் ஒரு லைன் என்டர் பண்ண உடனே இதனோட டபுள் கோட் அதுவே முடிச்சிருக்கு. இதனோட டபுள் கோட்டை ஸ்டார்ட் பண்ணி இதனோட டபுள் கோட் இது வந்து பைத்தனோட பியூட்டி டைப் ஆஃப் வேரியபிள். இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸ்ட்ரிங்கா தான் பார்த்துருக்கு. ஒரே லைன்ல செக் பண்ணிருக்கு. ஏன்னா அடுத்தடுத்த லைன்ல இருந்தாலும் நீங்க பராந்திஸ் போட ஒரே லைன்ல பார்த்துருக்கு. இதுவே இது பராந்திசிஸ் எடுத்துறீங்க. ஒரே பிரேசஸ் தான். மேல ஸ்டார்டிங் இங்க எண்டிங்னா இங்க என்ன பண்ணிருக்கோம்? டபுள் கோட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்படியே படிச்சுட்டே வரும். டபுள் கோட் ஸ்டார்ட் ஆயிருக்கிய மோகன் டபுள் கோட் முடிக்கவே இல்லைன்னு கேட்கும். உங்களுக்கும் எனக்கும் தெரியும் அதனோட டபுள் கோட்டை நான் அடுத்த லைன்ல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா அதோட பைத்தானுக்கு தெரியாது. ஸோ இட் வில் ஆப்வியஸ்லி த்ரோ எரர். அதனால உங்களுக்கு எரர் வந்திருக்கு. ஓகே ஸோ below is error case because starting and ending codes were in different lines. வேற லைன்ல இருக்கு. இல்ல எனக்கு இதுவே போட்டு ஒர்க் பண்ண வைக்க முடியுமானா ஜஸ்ட் இதோட எண்டிங்ல ஸ்லாஷ் போட்டிங்கன்னா போதும். below is accepted because I added slash at first line, so it will automatically go to next line. Go to
அப்போ இங்க ஸ்லாஷ் போட்டீங்கன்னாக்கா அதுக்கு தெரியும் மோகன் ஸ்லாஷ் போட்டிருக்கேன், அப்பனா கண்டினியூவேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸ்லாஷ் மீனிங் என்ன, அந்த லைன் முடியல, மோஸ்ட் ப்ராபபிலி அந்த லைனோட கண்டினியூவேஷன் அடுத்த லைன்ல இருக்குன்றத என் பைத்தானுக்கு சொல்றது ஸ்லாஷ் என்னன்னு சொல்லணும். ஸ்லாஷ் என் போடாம 2 லைன்ல போட்டு ஸ்டார்டிங்ல எண்டிங்ல மட்டும் கோட்ஸ் வச்சீங்கன்னா தட் இஸ் எரர் கேஸ். ஓகே, மூணுத்தையும் செக் பண்ணுங்க. மோகன் அப்படி எரர் கேஸ் சொல்றீங்கல்ல, அப்ப அதுக்கு தானே இதுல இப்ப ஒரு லென்த்தி லைனா இருக்கலாம், ஸ்லாஷ் பதில் ட்ரிபிள் கோட்ஸ் போட்டு இப்படி போட்டு இல்ல ஸ்லாஷ் வர எல்லாம் அடுத்த போட்டா அப்படியே அடுத்த error. இல்ல அடுத்த அதான் பார்க்க போறோம். இல்ல அப்ப எரர் வராது இல்லையா? வராது. இல்ல ஆ. அதான் சொல்ல வரேன், அந்த பாசிட்டிவ் கேஸ பாக்குறதுக்கு முன்னாடி வேற என்னென்ன கேஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெறும் பாசிட்டிவ் கேஸ் பார்க்கலாம். நான் எடுத்தோன்னே ஓகே, ட்ரிபிள் அப்ப கோட்ஸ் போட்டா இல்ல இன்கேஸ் இப்ப சிங்கிள் கோட்டோ டபுள் கோட்டோ போடும்போது இந்த மாதிரி லைன் போட்டா ஸ்லாஷ் போடணும், எஸ் இல்லாட்டி எரர் த்ரோ பண்ணும். கரெக்ட். ம். மோகன் சிங்கிள் லைன்ல பெராந்தசிஸ் குள்ள வந்தா மட்டும் தான் அது டியூபிளா எடுக்குமா டைப்? ஆமா. ஓகே. இல்ல இங்க கமா போடலையே, இங்க நான் கமா போட தான் டியூபிள் எடுத்திருக்கோம். இது வந்து ஜஸ்ட் 2 லைன் வந்ததால அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரிங்கா தான் பார்க்கும், பிகாஸ் இட் இஸ் எக்ஸிஸ்ட் ஆன செகண்ட் லைன். ஓகே. எஸ். And next week இருந்து can we have the session late, like காலைக்கு பதிலா ஈவினிங் வைக்கலாமா, so that you can continue your work, maybe like Saturday மட்டும் காலையில வச்சுட்டு Sunday late evening வச்சுக்கலாம் இல்லையா? If everybody agrees, like even after 9 is absolutely fine for me. ஏன்னா இந்த ஓகே. ஏன்னா இந்த 9 to 11ன்றது ஐ திங்க் 10 to 12ன்றது நிறைய பேருக்கு ஒர்க்கு, அஃப்கோர்ஸ் பீயிங் எ விமன், நிறைய பேர் விமனாக இருக்கீங்க, யூ மைட் ஹாவ் யுவர் ஓன் செட் ஆஃப் ஹோம் ஒர்க், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் போல் போடுறேன், அந்த போலில் என்ன மெஜாரிட்டி வருதோ அதுக்கேற்ற எடுக்கலாம். மோஸ்ட் ப்ராபபிலி வில் ட்ரை டு ஹேவ் இட் இன் த லேட் ஈவினிங், ஸோ தட் ஆராம்சே ரிலாக்ஸ்டாக உட்காந்து பார்க்கலாம். ஓகே, both Saturday and Sunday were on that will be நான் fine. பார்க்குறேங்க டெஃபினட்டா. யா யா யா. Okay. Preferably 7 to 7:30 we can start. யா யா, I'll just keep you posted. ஆல்ரைட், இங்க நான் இதோட முடிக்கிறேன். Next few minutes is for asking any questions if you have in your mind. அண்ட் கூடவே இன்னைக்கு பார்த்த ஃபைல்ஸ் நான் சாட்ல போடுறேன், எடுத்துக்கோங்க. 1 செகண்ட். மோகன் அப்படியே நேத்து உள்ள ஃபைலை மறுபடியும் ரீஷேர் பண்ண முடியுமா சாட்ல? இதோ அனுப்புறேன். ஏன்னா அட்லீஸ்ட் வீடியோ கண்டென்ட் தான் மிஸ் ஆச்சு, ஆடியோ ஐ மீன் கண்டென்ட் வந்து தேவைப்படுது. டெஃபினட்டா அனுப்புறேன். அண்ட் வேற யார்ட்டையுமே நேத்தோட வீடியோ கண்டென்ட் அவைலபிள் இல்ல இல்லையா? இல்லை இல்லை, Super. நான் சர்ச் பண்றேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நம்ம பேசிக்ஸ் தான். நான் திரும்ப கூட அப்பப்போ
we can cover it up. இல்ல அதுல நம்ம நீங்க சொன்ன பேசிக்ஸ் தான், பட் ஆனா அதுல உள்ள அந்த இன்டர்வியூ ஸ்ட்ரக்சர் நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்படி இப்படி இது படிக்கணும், இந்த இதுக்கு இப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அந்த ஃப்ளோ இருக்கு இல்லையா, அதுக்காண்டி கேட்குறேன். That's okay. We'll cover it up. நீ நான் என்ன பேட்ச் போட்டேன் நான் டெஸ்க்டாப்ல MN Mohan Shivaraman. One second, I'll try see. Mohan batch in இருக்கா, I'm sorry. சாட்ல போட்டிருக்கேன். And then I'll try see if we can give you yesterday's content. Okay. Installation guides. API links. Data science mapping towards job அப்படி எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபைல்ஸோட எல்லா ஃபைல்ஸையும் திரும்ப ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணுங்க. மோஸ்ட் ப்ராப்ளம் இன்னைக்கு ரெக்கார்டிங்கில் எந்த ப்ராப்ளம் இருக்கான்னு நினைக்கிறேன், பிகாஸ் நான் க்ளவுடில் போட்டு வச்சிருக்கேன். ஸோ ஜூம் வந்து ரிட்டைன் பண்ணியிருப்பாங்க. அது எங்கே இருக்குன்றத பார்த்து அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். யூ கேன் ஆல்சோ டேக் இட் அப். ஓகே, ஸோ வித் தட் நோட் ஐ எம் சைனிங் இட் ஆஃப் ஃபார் த டே மக்களே. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். ஏதாச்சும் டவுட் இருந்தால் யூ கேன் ஸ்டே பேக் அண்ட் ஆஸ்க் மீ. இஃப் நாட் ஐ திங்க் வி கேன் வைண்ட் அப். நான் சொன்ன மாதிரி அடுத்த வாரம் ஐ வில் பி போஸ்டிங் யூ த போல் ஃபார் த டைமிங். அதில் என்ன மெஜாரிட்டி வருதோ அதுக்கேற்ற மாதிரி வில் டேக் இட் அப். ஓகே, ஸோ ஜஸ்ட் டு ரிவைண்ட், இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரிங்கோட டேட்டா டைப் ஸ்டார்டிங்கில் வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் டேட்டா டைப்பில் ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஹவு டு ரெப்ரசன்டிங், வாட் ஆர் த வேரியஸ் வேஸ் டு ரெப்ரசன்ட்னு பார்த்தோம். வரக்கூடிய நாட்களில் அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய டீடைல்டு மெத்தட்ஸ், இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அதை பற்றி பார்க்கலாம். ஸ்டில் நெக்ஸ்ட் டைம், டேக் கேர் அண்ட் பை.